நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. இப்போதும் உடைய திரு பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆவியோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் ஆராதிக்க எங்களோருக்கு உதவித்தாரும். உடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பு எச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக பாடல் எண் 98 நாம் பாடுவோம். பாடல் எண் 98. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அப்பா, எங்களையும் ஆண்டவரே மண்டை இருந்து கொண்டு எங்களை மீட்டெடுத்தீங்களே அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வழி தப்பி திருந்த எங்களையும் அப்பா உம்முடைய பாதையில் சேர்த்தீரே அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உம்முடைய எங்களை நீதிமானாக்கி அப்பா உம்மை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் எங்களை தகுதிப்படுத்தினீரே அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்த எங்களுக்கோ பரிசுத்த ஆவியை கொடுத்து அப்பா எங்களை ஆண்டவரே வழி நடத்துறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய பலனை தந்து காலைதோறும் புதிய இரக்கத்தையும் புதிய கிருபையும் தந்து எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். மட்டும் நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீ நடத்துவீர் என்று அறிந்திருக்கிறோமே அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத உடைய கரத்திற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்தி எரித்து அப்பா துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் அப்பா எங்களை ஆண்டவரே தகுதிப்படுத்தி அப்பா உடைய சபையாக எங்களை கூட்டி சேர்த்தீரே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எதற்கும் பாத்திரமில்லாத எங்களையும் அப்பா எங்களுடைய ஆண்டவரே எங்கள் பிதாவே அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அப்பா புத்திர சுகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.
பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி பொங்கி வழியும்படியாக எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலையும், எந்த தாழ்விலையும், ஏற்ற தாழ்விலையும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவரே. ரகசியத்தின் பாதையை எங்களுக்கு கற்றுத்தரீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. நம்ம எல்லோரும் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்து அநேக கற்பனைகளை நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும்போது, அதற்கு நாம் நம்முடைய செவிசாய்த்து அதற்கு நம்மை ஈல்டு பண்ணும்போது, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம் செல்லும்போது, அதிலே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஏதாவது ஒரு தேவனுடைய கற்பனையை, தேவன் நமக்கென்று கீழ்ப்படிய கொடுத்த ஒரு காரியத்தை, இது ஒரு அற்பமான ஒரு விஷயம், இது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் இல்லை, எனவே நாம் இதை கொஞ்சம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப இதை கொஞ்சம் விட்டுவிடலாம், இதை கொஞ்சம் நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு காரியத்தை, நாம் தேவன் நமக்கென்று வைத்த அந்த ஒரு கற்பனையை அதை அப்படியே முழு இருதயமாய் கைக்கொள்வதற்கு பதிலாக அதை சிறிதானதென்று அதை தள்ளிவிடுவதென்பது மிக ஆபத்தான ஒரு காரியம் என்று நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லும்போது அந்த 18வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த எந்த ஒரு கற்பனையையும் அதனுடைய ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு அல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்லது ஒரு கமா என்று வருகிற ஒரு சிறு பகுதி கூட அது மிக ஒரு மதிப்புக்குரியது, மிகவும் அது நாம் வேல்யூ பண்ணி அதை தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கீழ்ப்படிய வேண்டிய ஒரு பகுதியாக தேவன் இதிலே அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அப்படி அவர் கொடுத்திருக்கிற அந்த கற்பனைகளை நாம் இது ஒரு சாதாரண ஒரு காரியம்தானே என்று தள்ளிவிடுவது என்பது, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விடுகிற ஒரு அபாயமாக மாற்றிவிடும். இந்த உலகத்திலே கேன்சர் வியாதி என்ற ஒரு வியாதி எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால், அது மிக ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப்பிலே பார்க்கிற ஒரு சிறிய ஒரு வியாதியாக தான் ஆரம்பத்திலே ஆரம்பமாகும். ஆனால் அந்த நிலையிலே கண்டுபிடிக்க முடியாமல் அந்த வியாதி வளர்ந்து வெளியே ஒரு கட்டியாக தெரியும் போது, அதற்கு பின்பாக அந்த நோயாளிக்கு அவர்கள் வைத்தியம் கொடுக்கும்போது என்னதான் அதை பெரிய ஒரு கட்டியை அகற்றினார்கள் என்று சொன்னாலும், அதற்கு பின்பாக அந்த நோயினுடைய வீரியம் அதிகமாகி அநேக வேளைகளிலே அந்த ஒரு இடத்திலே கட்டியை எடுத்தாலும் இன்னொரு இடத்திலே அது எங்கிருந்தோ அது பரவி வந்துவிட்டது என்று அந்த நோய் ஒரு வீரியமான நோயாக மாறி அந்த மனிதனையே மரணத்துக்கு நேராக அழித்து செல்கிற ஒரு பகுதியாக மாறிவிடும். ஆனால் அதனுடைய ஆரம்பம் எல்லாம் அந்த ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே ஆரம்பித்த அந்த ஒரு சிறிய நோய். அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அந்த ஒரு சிறிய ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதியை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது,
இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, இது ஒரு சின்ன காரியம்தானே என்று அதை நாம் எளிதாக அதற்கு ஒரு மதிப்பை, தேவன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது, அதனுடைய ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது ஒளிந்து போகாது என்று மிக சீரியஸாக அதை சொல்லியிருக்க, அதை ஒரு சின்ன பகுதியாக நாம் அதனுடைய மதிப்பை குறைத்து மிக லீனியண்டாக நாம் அதற்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த கேன்சர் ஆரம்பித்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்ணுக்கு தெரியாத பகுதியாக ஆரம்பித்து ஒரு நாளடைவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை அந்த மனிதனுக்கு கொடுப்பது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அது அரித்து ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து ஒரு காலத்திலே நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் ஆவிக்குரிய மரணத்தை கூட நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்திவிடும். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு மாறி நாம் தேவனுடைய எந்த ஒரு கற்பனையையும் அதை வேல்யூ பண்ணி அதற்கு தேவன் கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் தெய்வ பயத்தோடு நாம் கீழ்ப்படியும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே படிக்கிறது போல, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று படிக்கிறது போல, தேவனுடைய கற்பனைகளை அது ஒரு சிறிய பகுதி என்று அந்த கொஞ்ச காரியத்திலே நாம் உண்மை உள்ள ஒரு பகுதி என்று அதற்கு கீழ்ப்படிந்து அதிலே நாம் கனி தருகிற ஒரு இடத்திற்கு நாம் செல்லாமல் இருக்கும்போது அந்த கொஞ்சத்திலே உண்மை இல்லாத தன்மை என்பது அநேகத்திலேயும் நாம் உண்மை இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றிவிடும். எனவே நாம் தேவனுடைய எந்த கற்பனையையும் இது சிறிய கற்பனை, இது ஒரு சாதாரண காரியம் என்று நாம் தள்ளிவிடாமல் அந்த கொஞ்ச காரியத்திலையும் இது தேவன் எனக்கென்று கூறிய ஒரு காரியம், தேவன் எனக்கென்று சொல்லியிருக்கிற ஒரு பகுதி, என்னுடைய நன்மைக்கென்று தேவன் கொடுத்த ஒரு கற்பனை என்று அதை மிக சீரியஸாக தேவன் சொன்னபடியே நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது அந்த கொஞ்சத்திலே நாம் உண்மையாக வாழுகிற அந்த வாழ்க்கை என்பது அநேகத்திலே உண்மையாக வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக, அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை அழைத்து செல்வார். நாம் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாத்ராகமம் புத்தகத்திலே அநேக காரியங்களிலே தேவன் மோசேயை நடத்தி வருவார். அந்த குறிப்பாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற அந்த பகுதியிலே தேவன் அநேக காரியங்களை மோசேயிடத்திலே சொல்லி இதை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே அறிவுறுத்துவார். அந்த யாத்ராகமம் 40வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போதும் அந்த யாத்ராகமம், லேவியராகமம், நாளாகமம் என்று அநேக அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த புத்தகங்களிலே படிக்கும்போது அநேக இடங்களிலே வருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மோசே தேவன் தனக்கென்று சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களிலே வருகிறது. அப்படி தேவன் தனக்கென்று சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பகுதியிலெல்லாம் இந்த நிறத்திலே நீ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தொங்கலை நீ செய்ய வேண்டும், இந்த தேவனுடைய பணிமூட்டை இவ்வளவு உயரத்தில் தான் செய்ய வேண்டும், இவ்வளவு அளவில் தான் நீ செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் சிறு சிறு டீட்டெயில்டாக தேவன் பார்த்து மோசேக்கு அவர் அறிவுறுத்தி செய்யும்படியாக சொல்லுவார். ஆனால் ஒவ்வொன்றின் முடிவிலையும் மோசே தேவன் தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்தார் என்று நாம் படிக்க முடியும். குறிப்பாக இந்த 40வது யாத்ராகமம் 40வது அதிகாரத்திலே அநேக வசனங்களிலே நாம் படிக்கும்போது கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே செய்தான் என்று வரிசையாக வசனங்களிலே படிக்க முடியும். 19வது வசனத்திலே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே அதை அந்த வாசஸ்தலத்தின் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை போட்டான் என்று வருகிறது. அப்படி ஒவ்வொரு பகுதியையும் தேவன் தனக்கு எப்படி கற்பித்தாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக மோசே அதை செய்து முடித்து அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடியும். ஒரு சிறு பகுதியை இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, கொஞ்சம் நாம் இதை கொஞ்சம் கூட்டி செய்வோம், கொஞ்சம் நாம் இதை குறைத்து செய்வோம் என்று மோசே தன்னுடைய சொந்த ஞானத்தையோ தன்னுடைய சொந்த அறிவையோ அங்கே பயன்படுத்தாமல் தேவன் தனக்கென்று என்ன சொன்னாரோ அதை அப்படியே அங்கே செய்வதை நாம் பார்க்க முடியும். அப்படி செய்த அந்த பகுதியிலே நாம் அதனுடைய அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே 34வது வசனத்திலே 33வது வசனத்திலே, பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையையும் தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே அந்த வேலை எல்லாவற்றையும் முடித்தான். அப்பொழுது ஒரு 34வது வசனத்திலே, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பினது என்று படிக்கிறது போல அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செவிசாய்த்து
ஒவ்வொன்றையும் அவர் சொன்னது போலவே அவர் கீழ்ப்படிந்து செய்த அந்த கிரியை நிறைவேறும்போது தேவன் தம்முடைய மகிமையால் அந்த இடத்தை நிரப்பினது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை அவர் சொன்னவாறே ஒவ்வொரு கற்பனையையும் இது சிறிது என்று யாதொன்றையும் நாம் உதாசீனம் செய்யாமல் அதற்கு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற அந்த வாழ்க்கையை நாம் மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களை கீழ்ப்படிந்து வாழ்கிறது என்பது ஒரு சிறு பிள்ளையைப் போல அந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறது போல, அந்த ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய அப்பாவை எளிதிலே நம்பி தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறது போல நாமும் ஆண்டவரை அந்த ஒரு குழந்தையை போன்ற ஒரு விசுவாசத்தோடு கீழ்ப்படியும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு மாறாக அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது போல இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து என்று அவர்களுக்கு ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இப்படிப்பட்ட காரியம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த தேவனுடைய கற்பனைகளை அப்படியே ஒரு குழந்தையைப் போல ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு இடம் வரும்போது, தங்களுடைய சொந்த கிரியையை விட்டு தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஒரு இடம் வரும்போது, அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தையும் சொந்த கண்ணோட்டத்தையின்படி அந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அவமாக்கி அந்த தேவன் அதற்கென்று கொடுத்த அந்த மதிப்பை அவர்கள் கொடுக்காமல் அதை தள்ளிவிடுகிற ஒரு பகுதிக்கு நேராக சென்று விடுகிறதுனால் அவர்களுக்கு இந்த பகுதி மறைக்கப்பட்டு போகிற ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களிடத்திலே சொல்லும்போது, வெளியிலிருந்து போகிற யாதொன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களுக்கு உள்ளே இருந்து வருகிற காரியம்தான் தீட்டுப்படுத்தும் என்று அவரிடத்தில் சொல்லும்போது, வெளிப்படையான காரியங்களை ஒரு மனுஷருடைய பார்வைக்கு பெரிதென்று காண்கிற காரியங்களை அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதிலே நான் சரியாக வாழ வேண்டும் என்று அந்த பரிசேயர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மனுஷருக்கு முன்பாக உபவாசம் செய்வது, மனுஷருக்கு முன்பாக தசமபாகம் கொடுப்பது, அதெல்லாவற்றையும் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து பிறரும் அந்த காரியங்களிலே ஏதோ ஒரு குறைகள் என்று அவர்கள் பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்திலே இவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், எனவே இவர்கள் கை கழுவ வேண்டும் என்று அந்த வெளிப்பிரகாரமான காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இருந்து அந்த வாழ்க்கையிலே அவர்கள் மாய்ந்து அழிந்து விடாமல் தங்களுடைய உள்ளான காரியத்தையே பார்க்கும்படியாக அவர்களிடத்திலே கூறினார். குறிப்பாக வெறும் உபவாசம், வெறும் ஜெபம் என்று இல்லாமல் அந்த உள்ளான மறைந்திருக்கிற அந்த சிறிய பகுதியாகிய அதரோடு சேர்ந்து விசுவாசத்தையும் அன்பையும் சேர்த்துதான் இதை கைக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அதை அவர் அறிவுறுத்தி அந்த சிறு பகுதியை அவர்கள் விட்டுவிடாமல் அதையும் கைக்கொள்ள வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தையே சொன்னார். அதையே அவர் இருதயத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து, இருதயத்திலே நாம் இப்படிப்பட்ட அன்பில்லாமல், இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் வெளிப்படையாக செய்கிற காரியத்தை அந்த இருதயத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக அதை சுத்திகரித்து வாழ்கிற அந்த இருதய சுத்திகரிப்பையே அந்த பரிசேயர்களுக்கு அங்கே அவர்களுக்கு கூறினார். ஆனால் அவர்களோ அதை கேட்க மனதில்லாமல் அதற்கு எதிராக அவர்கள் ஏதோ சொல்லி வெறும் கையை கழுவி வாழ்கிற வாழ்க்கையை அவர்கள் முக்கியத்துவம் படுத்தி போகிற ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து எப்போதும் வெளிப்படையாக பெரிய காரியங்கள் என்று வருகிற காரியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மனுஷர் பார்வைக்கென்று நாம் அதை சரி செய்து நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கென்று இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நம்மை சோதித்து பார்த்து அதற்கு முன்பாக அந்த தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த பகுதியிலே தடையாக இருக்கிற பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அங்கே நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டிருக்கிறதா, நம்முடைய அன்பு குறைவுபட்டிருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் கொஞ்ச காரியத்திலே நாம் நம்மை சீர்படுத்தி நாம் வரும்போது அந்த கொஞ்சத்திலே இருக்கிற அந்த உண்மை என்பது அநேகத்திலே உண்மை என்ற ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை அழைத்து செல்வதற்கு உதவி செய்யும். நாம் இப்படிப்பட்ட கொஞ்சத்திலையும் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு சிறு சிறு அந்த டீட்டெயில்கள்லையும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நாம் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு வேண்டும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது
தேவன் சொல்லுகிற அந்த சிறு சிறு காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வினோதமான ஒரு பகுதியாக, ஒரு தோன்றுகிற பகுதியாக மாறிவிடக்கூடும். அப்படி இல்லாமல் தேவன் எது சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் சொல்லுகிறார் என்று யாதொன்றையும் அவருடைய வார்த்தையினுடைய ஒரு உறுப்பை கூட நான் தள்ளி வைத்து விடாமல் எல்லாவற்றையும் அவர் சொன்னது போல அப்படியே நான் கீழ்ப்படிந்து நான் தேவனுடைய அந்த பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்ல நாம் வாஞ்சை கொண்டு வாழும்போது தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழும்படியாக உதவி செய்வார். அவருடைய அபிஷேகத்தை தந்து இன்னும் அதிகமாக நாம் ஆவிக்குரியவர்களாக வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் சில காரியங்களிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு தரத்தை வைத்திருக்கும்போது நான் இதை உதாசீனம் செய்துவிட்டு சென்று விட்டேனோ என்று பின்பு நான் வருந்தி மனம் திரும்பி செல்லும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்படி மீண்டும் மனம் திரும்பும்போது தேவன் அந்த காரியங்களிலே மீண்டும் ஒரு சான்ஸை கொடுத்து, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பை பொழிந்து அந்த காரியங்களை செய்யும்படியாக உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாய் தேவன் இருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் சபை என்று வரும்போது தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்தே நம்முடைய சபை அதையே ஆதாரமாக வைத்து வாழ்கிற சபை. வெறும் வார்த்தை என்று சொல்லும்போது ஏதோ வெறும் வார்த்தையினுடைய வெறும் அறிவுக்கேற்ற ஒரு காரியம் என்று இல்லாமல் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் எனக்கு அவைகள் அந்த வசனங்கள் தேவனுக்கு நேராக நடத்தும் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்பது அது எப்போதும் நாம் தேவனை இன்னும் அறியும்படியாகவும், இன்னும் அவரை கிட்டி சேரும்படியாகவும், இன்னும் அதிகமாக அவரை அன்பு கூர்ந்து அதிலே நாம் கை கொண்டு நடக்கும்படியாகவும் தான் நம்மை நடத்தும். எனவே அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சபை வாழ்க்கையிலே எப்போதும் யாதொரு நம்முடைய தேவன் நமக்கென்று கொடுக்கிற வேத வாக்கியங்களின்படி கொடுக்கிற யாதொரு கற்பனையையும் நாம் இது ஒரு சிறிய கற்பனை என்று நாம் தள்ளிவிடாமல் எல்லாவற்றையும் நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் அதற்கு கீழ்ப்படிய இடம் கொடுக்கும்போது தேவன் அந்த கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் நிறைவேறும்படியாகவும், முடிவிலே நாம் ருசி பார்த்து அவருடைய கற்பனைகள் யாதொன்றும் பாரமானதல்ல, அவர் கொடுக்கிற சகலமும் அவர் சொல்லுகிற சிறிய கற்பனையோ பெரிய கற்பனையோ எல்லாம் நம்மை விடுதலை செய்கிற ஒரு காரியமாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ருசி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் யாவரும் சுதந்திரித்து வாழும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காகவும் அவருடைய வார்த்தையை கொண்டு உணர்வுடைய செய்யும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஒரு காரியத்தில் கூட நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு பங்கு, இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம கேட்கும்போது பொதுவான முறையில் ஆண்டவரை அறியாத ஜனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த கேட்குற ஒரு சில காரியங்கள்லாம் வந்து பாரமாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாய், கிறிஸ்துவை அறிந்தவர்களாய், கிறிஸ்து யார், நம்ம இன்றைக்கி அந்த பாடலில் பார்த்தது போல் அந்த விந்தையான அந்த அன்பு, அவர் உருக்குலைக்கப்பட்ட அந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஆதி அன்புன்ற நம்ம ஆண்டவர் சொன்னார். ஆதி அன்புன்றது என்னென்னா, நம்ம ஆதியில் நம்ம ஆண்டவருக்குள்ளார வரும்பொழுது அவரை அப்படி கிராஸ் பண்ணியிருப்போம். அதாவது அந்த அன்பு நம்மளை வந்து கிரகிக்கவே முடியாத அந்த அன்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிமித்தம் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாத்துக்குமே அவர் எல்லா பார்ட்டுக்கும் அவர் சரண்டர் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ வாஞ்சையும் விருப்பமும் எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் போக போக சத்ருவானவனும் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகள்லையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை போடுறது எங்கே போடுவோம் அப்படின்னா தேவனுடைய அன்பு மேலே தான் போடுறான். தேவனுடைய அன்பு மேலே போட்டு அவர் அன்புள்ளவர் இல்லாதவர் போலையும் நம்மை கைவிட்டது போலவும் அநேக சூழ்நிலைகளில் நம்மளை வஞ்சிக்க செஞ்சு அந்த அன்பு நிமித்தத்துலேருந்து நவட்டிட்டான்னா, அந்த அன்புலேருந்து நம்மளை வேறு இடத்துக்கு கொண்டு வந்துட்டான்னா அவனுக்கு தெரியும் எல்லா கற்பனைகளும், கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாமே இவங்களுக்கு பாரமாயிரும், எல்லாமே கஷ்டமாயிரும். லைஃபே வந்து ரொம்ப மூவ் பண்ணுறதுக்கு, கிறிஸ்டியன் லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை போல் கொண்டு போய் விடுறது எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, நம்ம தேவனுடைய அன்பிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அகற்றி கொண்டு போய் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பாரமாக இருக்கிறது போல் தோணும். ஆனால் தேவன் மேலே உள்ள அன்பு என்றைக்கும் அவர் என்றைக்குமே மாறாதவர். அவர் அன்பு என்றும் மாறாதது. அவர் எல்லா சூழ்நிலையும் நல்லவர். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும்பொழுது, அந்த விசுவாசத்தில் நம்ம நடக்கும்போது, இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் நம்ம நடக்கும்போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நீங்கள் கேட்டது போல் அவருடைய கற்பனையில் எதுவுமே நமக்கு வந்து பாரமான ஒரு காரியமாகவே இருக்காது. ஆனால் அதுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதோ அவர் சொல்கிற காரியங்கள்லாம் கேட்குறது ஏதோ கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு செய்கிறது கிடையாது. அவர் நமக்கு நடத்துகிற பாதை எல்லாமே அதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இமீடியட்டாக சில சமயம் ரிசல்ட் தெரியாது.
ஆனால் அந்த ரிசல்ட்டோட அவுட்கம் நாட்கள் சென்ற பிறகு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது புரியும் எவ்வளவு நன்மைகள் அதில் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலைக்குள்ளார நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால எவ்வளோ நன்மைகளை நான் ருசிக்க முடிஞ்சது என் வாழ்க்கையில், எவ்வளோ நன்மையாக மாறியிருக்கே, எல்லாமே சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடந்திருக்கே அப்படின்னு நம்ம அதை யோசிக்கும் பொழுது நன்றி சொல்வதையும் அவருக்கு துதிக்கிறதையும் தவிர வேற ஒரு இடமே நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். இது எதுவுமே நமக்கு பாரமான ஒரு காரியமோ, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு காரியமோ, ஏதோ கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால செய்கிறோன்ற ஒரு காரியமோ இல்லை. ஆனால் அதே வார்த்தையவே இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எனக்கு புரியலைனாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். எப்படி நம்ம ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜோனாவையுமே நிறைய சூழ்நிலை பார்க்கும்போது ஏதோ நான் செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னால் அதை செய்கிறேன், அது என்னென்னு புரியலன்ற ரெண்டாவது பக்கம், அது அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு செய்கிற ஒரு பங்கு இருக்கே. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள, அப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட்டாக எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. லாஜிக்கலாக எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நான் செய்வேன்னு கிடையாது. என் தகப்பன் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்கிறேன். இந்த காரியத்தில் கொஞ்சமான இந்த சின்ன விஷயம் தான், இதில் போய் என்ன இருக்குது, இதில் போய் சொல்லிக்கலாம், சின்னதாக ஒரு மாற்றி பேசிக்கலாம், இந்த சின்ன விஷயத்தை திருடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி சில இதில் உள்ளே விடுற சில காரியங்கள் எல்லாமே உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சமாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, நம்மளோட தாட் லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா, யாரோ ஒரு நபருக்கு விரோதமான ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை நம்ம உள்ளுக்குள்ளார அலோவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை உள்ளே அலோவ் பண்ணி அதில் பாண்டர் பண்ணும்போது, அதில் நான் லயித்திருந்து அதை நான் கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணிட்டேனாலே போதும், அது அப்படியே அந்த இச்சை நம்ம பிறரை குறித்து கசந்து கொள்வதிலுமே அது ஒரு இச்சை தான். அந்த இச்சையானது கற்பந்தரித்து கடைசியில் ஒரு பாவமாக வெளியே வரும். அது ஏதோ ஒரு வார்த்தையில் வரும், ஏதோ ஒரு பேசும்போது இமீடியட்டாக வராது, ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் வரும்போது அது வார்த்தையாக வெளியே வரும், இல்லை ஒரு பார்வையாக வெளியே வரும். ஒருத்தவங்களை ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையில் அவங்களை பார்க்குற பார்வையிலேயே அது பாவமாக வெளியே வரும். எத்தனையோ காரியங்களில் வெளியே வரதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே ஆண்டவர் வேரில் கை வச்சுருவார். எல்லாமே வேரோடு பிடுங்கப்படுற ஒரு இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நம்ம கூட இருந்து சொல்லுவார். இப்போ நீ இந்த ஒரு எண்ணத்துக்கு நீ இடம் கொடுத்த அப்படின்னா, இந்த ஒரு எண்ணத்துக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்த அப்படின்னா, இந்த எண்ணம் உன்னை கவலைக்கு நேராக நடத்தும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு இப்படி என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், நாளைக்கு குறித்து நீ கவலைப்படாத, அன்னன்னைக்குரிய பாடு உனக்கு அன்னன்னைக்கு போதும், இன்னைக்குரிய பாடுக்கு நான் கிருபை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிற ஆண்டவர். நாளைக்கு குறித்த ஒரு காரியத்தை நான் கவலைப்படும் பொழுது அந்த எண்ணம் உள்ள தாட் உள்ளே வரும் பொழுதே அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நாளை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே நான் இன்னைக்குரிய பாடுகள் எனக்கு போதும், அதுக்குரிய கிருபை கர்த்தர் எனக்கு தருவார், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அதை நான் கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த நாள் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது தான் நிறைய அற்புதங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருந்தோம், இப்படி நடந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நாளை குறித்து கவலைப்பட போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்குரிய காலங்களில் மட்டும் நான் போதும் அப்படின்னு நான் சொல்லி எடுத்து வச்சு நான் அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது, நான் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நான் அசியூம் பண்ணி நான் இப்படிலாம் நடந்துருமோன்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது ஒன்றும் இல்லாமல் போக முடியாது. ஆண்டவர் மாத்திர அந்த அற்புதத்தையும் நம்மளால் ருசிக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் கீழ்ப்படிறதில் அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு அற்புதமும், அது எல்லாத்துக்கும் பின்னாடி எல்லாமே நன்மை மட்டும்தான் நம்மளுக்காண்டி வச்சிருக்காரு. அவர் நமக்காக வைத்திருக்கிற யோசனைகள், திட்டங்கள் எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான் வச்சிருக்கிறாரே தவிர எதையுமே நம்மை அழித்து போடணும், நம்மை ஒரு திராணிக்கு மிஞ்சி இவனை சோதிக்க அனுமதிச்சு இவனை அழித்து போடணும்னு சொல்ற ஆண்டவர் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை விதைக்கிறதுக்கு பிசாசானவன் எப்பொழுதும் அவன் ஒரு உக்கிரமான ஒரு சிங்கத்தை போல சுத்திட்டு தான் இருக்கிறான். ஆனால் நாமும் அந்த விசுவாசத்தில் என்னைக்கும் அந்த விசுவாசத்துலேருந்து தளர்ந்துடாதபடி கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருக்கிற அவருடைய வார்த்தையாகிய சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் இதுலேயும் நான் உண்மையாக தான் இருப்பேன். எஸ்னா எஸ், நோனா நோ, உள்ளதுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது நிமித்தம் இதில் விளைவுகள் வருதா, அதெல்லாம் வேற. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறது உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதியில் நான் உண்மையாக இருப்பேன் இப்படின்னு அநேக அவருடைய கற்பனைகள் எல்லாமே அவரை அன்பு கூறுகிறவன் அவர் கற்பனைகளை கை கொள்கிறான். அவரை அன்பு கூறுகிறவனுக்கோ அந்த கற்பனைகள் எதுவுமே அவருக்கு பாரமாகவே இருக்காது. இதெல்லாம் ஏன் நன்மைக்காக கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கி கீழ்ப்படிவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வாழும் பொழுது நம்ம கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியமும் நமக்கு நன்மை ஏதுவாக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஜீவியமாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தையை, சத்தியத்தை ஆண்டவர் இன்றும் அதை தெளிவாக எனக்கு எடுத்து கூறினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழும்படியாகவும் ஒரு உண்மையுள்ள கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் சின்ன காரியத்தில் உள்ள உண்மையாக இருக்கக்கூடிய மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தான்னு சொன்ன ஒரு காரியம் என் இருதயத்தில் பெரிய சேலஞ்சாக வச்சுருப்பேன். சின்ன காரியமாக இருந்தால் கூட சபையில் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், இல்லை சபையில் நாம் பார்க்க ஒரு எங்கேயும் கர்த்தருடைய வீடு போல அப்படின்ற ஒரு எண்ணம். அதாவது வீடுன்றப்ப நம்ம யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது.
ஏதாவது ஒரு காரியம் பார்க்குறோம் அப்படின்னா இது நம்ம வீடு, இதை சரி செய்யணுமேன்னு சொல்லிட்டு சரி செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் வேறு ஏதோ ஒரு நான் கூலிக்காரனாவோ வேலைக்காரனாவோ இல்லை நான் ஏதோ ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் போல தான் இருந்தால் தான் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறோன்னு ஒரு பங்குக்கு வரோம். ஆனால் உண்மையிலேயே அது கர்த்தருடைய வீடு அப்படின்னு எடுத்து நம்ம செய்யும் பொழுது சின்ன காரியத்தில் கூட யாரும் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அதில் உண்மையாக இருக்கிற ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் என்ன பார்க்குறார், அந்த அன்பு, அந்த ஆதி அன்பு என் இடத்துல இறுக்கமாக பிடிச்சிருக்கும் பொழுது அதுவே என்னை டிரைவ் பண்ணும். எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறதுக்கும் அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கும் அதை டிரைவ் பண்ணுற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நடத்துவார். அப்படிப்பட்ட அன்பை எப்பொழுதும் நம் மறந்துடாதபடி அந்த ஆதி அன்பை கொண்டிருந்தவர்களாய் கர்த்தருடைய கற்பனைகளை ஒவ்வொன்றையும் சீரியஸாக எடுத்து நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். தேவன் சகோதரர்கள் மூலமாக பேசின தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரதர்ஸ் 2 பேரும் பேசினது மாதிரி அவருடைய கற்பனைகள் எதுவும் நமக்கு பாரமான வழிகள் அல்லவே. அநேக நேரம் நம்மளை யோசிச்சுக்கிறது தான், எப்படி யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை இது கஷ்டமான விஷயம், இதை என்னால் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுறோம். கர்த்தர் என்றைக்குமே நல்லவர். ஒரு விஷயத்தை என்ன வச்சு நான் ஒரு விஷயத்தை தியானித்து பார்த்தேன். இந்த நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். உதாரணத்துக்கு என்னோடய வாழ்க்கையை நான் என் பேரை வச்சு சொல்லணும் அப்படின்னா, டேனியலுக்கு எல்லா விதத்துலேயும் கர்த்தர் தேவைப்பட்டார். ஒரு உலகத்தோட சூழ்நிலை அதுலேருந்து மீட்கிறதுக்கு, ரட்சிப்படைகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய தேவை, குடும்ப தேவைக்காக, பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக, இந்த மாதிரி நிறைய தேவைக்காக டேனியலுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகராக தேவைப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதத்துலையும் டேனியல் தேவையில்லை. ஆனால் டேனியலை தேடி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த அடிப்படையான சத்தியத்தை வச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய விடுதலைகள் கிடைக்கும். அது எப்படின்னு சொன்னால், இப்போ பிரதர் சொன்னது மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குது. நம்ம அநேக நேரம் நம்ம பரலோக பொக்கிஷங்களில் வர அநேக ஆத்தர்ஸோட லைஃபையோ, நம்ம மூத்த சகோதரோட லைஃபையோ, இன்னும் அநேக கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்த சகோதரோட லைஃபையோ பார்க்கும்போது அவங்க அநேக பொக்கிஷத்தை கர்த்தர்ட்டேருந்து பெற்றுக்கொண்டிருப்பாங்க, அநேக சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணது. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அப்படி தான் நடத்துகிறார். விசுவாசம் கொஞ்சம் அதில் அந்த விசுவாசத்தில் வளர்றது, பரிசுத்தத்தில் வளர்றது, எல்லா எதற்கும் கவலைப்படாமல் அந்த கொஞ்ச விஷயத்தில் கர்த்தர் எனக்கு சொன்னார் இல்லையா, அந்த கொஞ்சத்தில் நான் கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் நடத்திட்டு போகிறாரு. அதாவது அது ஏன் நிறைவாகவே கர்த்தர் கொடுத்துடலாமே அப்படின்னா, அவர் நீதி உள்ளவர். இதுக்கு அப்படியே இன்னொரு வசனம் இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு வசனம் இருக்குது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் அதிபதியாக இருக்கிறேன்ற இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். என்கிட்ட ₹1 கொடுத்தா ₹1 தான் திரும்ப கேட்பாருன்னு வச்சுக்கிட்டா, ₹10 கொடுத்தா ₹10 திரும்ப கேட்கப்படும். நான் ₹1 நான் சரியாக இருந்தால் தான் ₹2 கொடுக்கும்போது சரியாக இருப்பேன்னு கர்த்தருக்கு தெரியும். என்னை அதிக ஆக்கினைக்குள்ளாக ஆக்காதபடிக்கு அவர் என்னை கொஞ்சமாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த பெரிய லெவலுக்கு என்னை கொண்டு போகிறாரு. அதுதான் அற்புதமான ஜீவ வாழ்க்கை. நான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டதையே நான் அதிகமாக ருசிக்கலை அப்படின்னா என் பிள்ளையோட ரட்சிப்புக்காக நான் எப்படி கர்த்தர்கிட்ட போக முடியும்? அதை எப்படி கர்த்தரை கேட்பார்? என்னுடைய ரட்சிப்பையே நான் உணராதவனாக இருந்தேன்னா, எந்தளவுக்கு ரட்சிப்பை எனக்கு முக்கியன்றது எனக்கு தெரியாமல் இருந்தேன்னா நான் என் பிள்ளைகளுக்காக எப்படி நான் போக முடியும்? நான் கர்த்தரோட அந்த குருசை நான் நேசிக்காட்டினா நான் ருசிக்கணும். எனக்கு எவ்வளோ பெரிய இந்த குருசை எனக்காக சுமந்து தீர்த்தீங்க, அது எவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்துருக்கு. நான் இடரும் போதெல்லாம் எனக்கு நான் நோக்கி பார்க்குறதுக்கு அந்த சிலுவை எனக்கு இருக்குது. நான் இந்த நிமிஷம் இடர்னாலும் எனக்கு நோக்கி பார்க்குறதுக்கு ஆண்டவரே என்னை மீட்டருங்கன்னு நான் கேட்கணுன்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா, அந்த வார்த்தைக்கு அந்த சிலுவை தான் காரணம். இல்லை, அந்த சிலுவை இல்லைன்னா என்னால் அப்படி கேட்கவே முடியாது. பழைய உடன்படிக்கையில் யாருனாலையும் அந்த பலி செலுத்தணும் அவ்வளோ ரூல்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஈவன் நான் இயேசு கிறிஸ்து வராட்டினி நான் ஒரு அந்நியன், நான் இஸ்ரேல் தேசத்தான் இல்லை, நான் அவர்கிட்ட எந்த நோக்கத்துலேயே அவர்கிட்ட நான் போகவே முடியாது. இந்த அளவுக்கு நான் அதை ருசிக்கலை அப்படின்னு சொன்னால், என் பிள்ளை வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணும்போதோ இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கை மாறுற மாதிரி தெரியுது அப்படின்னு நான் நினைக்கும் போதோ நான் கர்த்தரை போய் ஆண்டவரே என்ன ரட்சித்தது நீ தானே, இப்போயே அவனை ரட்சித்துருங்கன்னா அந்த குருசில் பங்கடைகிறதுன்னு சொல்லி அந்த பங்குக்கு என்னால் போகவே முடியாது. பங்கடைகிறதுன்றது அற்புதமான ஒரு விஷயம். நான் தப்பு பண்ணும்போது இல்லை என் மனைவி ஒரு சின்ன விஷயத்தில் தப்பு பண்ணும்போது நான் போய் அவங்கள ஒரு கல்லெடுத்து அடிக்காமல், ஆண்டவரே நான் இதோட மோசமாக இருந்தால் என் மனைவிக்காக நானும் இப்போ சிலுவையில் அறையிறதுக்கு இந்த விஷயத்தை நான் மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவரோட குருசோடு சேர்ந்து நானும் பங்கடைகிறேன். என் மனைவியை ரட்சிக்கிறதுக்கான அந்த பங்குக்குள்ளே நான் போகிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது சின்ன விஷயத்தில் என்னோடய ரட்சிப்பை நான் ருசிக்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து இந்த குருசில் பங்கடைகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் என்னை சேர்க்குறாரு. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நான் அனுதினம்
ஜெபம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் கர்த்தர்கிட்ட போய் உட்காரல அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் ஏதோ ஒரு இடைஞ்சலில் ஏதோ ஒரு நெருக்கத்தில் நான் போகும்போது கர்த்தரோட சத்தத்தை நான் எப்படி கேட்க முடியும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் என்னை அதிபதியாக வைக்கிறாரு. இந்த உலகத்தில், இந்த நாளில், இன்னைக்கு அப்படி தான் கர்த்தர் என்னை பார்க்குறாரு. இன்னைக்கு நான் கொடுத்த விசுவாசத்தில் நீ எந்த அளவுக்கு நீ அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்க, நான் உன்னை அநேகத்தில் அதிபதியாக வைக்கிறது தான், நம்ம எல்லாரையும் அநேகத்தில் அதிபதியாக வைக்கிறது தான், முழு சந்தோஷத்தில் வைக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுன்ற வார்த்தை சொல்கிறதுபடி நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு பிரியம். ஆனால் அதுக்கு நம்மளுடைய சுயம் இன்னும் அநேக விஷயங்களில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தை நம்ம வாச்சது மாதிரி அதில் ஒரு உறுப்பு கூட மாறாது. அந்த கற்பனைகளெல்லாம் என்னுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் புரிஞ்சு நம்ம முன்னேறி போகணும். நான் அந்த பாதையில் போகிறேன். கர்த்தரை இன்னும் அதிகமாக கர்த்தரை போலவே மாறணுன்றதான் என்னோட முழு விருப்பம். அது ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டுருக்கேன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதில் முழுமையாக அடைய கர்த்தர் வருகைக்கு முன்னாடி அந்த இடத்த நான் அடையணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. தேவன் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, அவர் வார்த்தையை தீட்டி அவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். நான் தேவன் எப்படி அவர் எதிர்பார்க்குறாரோ அந்த சாயலுக்கு வரணும்னு சொல்லி அந்த தங்கத்தை என்ன செய்கிறாரு, அவர் போட்டு என்ன செய்கிறாரு, அவர் பார்க்குறாரு. தேவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளுமே 100% அது ஆம் என்று அப்படியே இருக்கிறது. அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தேவன் சொன்ன எல்லா வசனமும் 100க்கு 100 உண்மை உள்ளது. இதில் ஒரு பொய்யும் கிடையாது. அவர் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையில் அவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் உண்மையிலவராக இருக்கிறார். தீத்துல வாசிக்கிறோம், தேவன் பொய் சொல்லாத தேவனாக இருக்கிறார். இப்போ யார் பொய் சொல்கிறா? பிசாசு தான் என்ன செய்கிறான், காதில் அப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான். தேவன் உன்னை நேசிக்கலை, தேவன் உன்னை அன்பு கூறலை, தேவன் உன்னை கைவிட்டார், தேவன் விட்டு உன்னை விலகி போயிட்டார், நீ பாவம் செஞ்சிட்டில, நீ அப்படி நடந்துட்டில, அவுதுனா காரியங்களை பிசாசு காதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் தேவன் ஆதியிலிருந்து அந்த வரை இன்னைக்கு வரை தேவன் 100% அவர் பாவத்தை பார்க்காத சுத்தகரனாக இருக்கிறார், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் மட்டும் அவருடைய பார்வையில் வழி வறண்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை என்ன செய்யணும், நான் பிடிச்சிக்கணும். இப்படி தான் ஆபிரகாம் என்ன செஞ்சார், ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் எந்த சூழ்நிலை என்னுடைய அறிக்கையில் நான் உறுதி உள்ளவனாக இருக்கணும். அறிக்கையை விட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் வழி போயிடக்கூடாது. என்னுடைய அறிக்கையில் நான் 100% நான் உண்மையாக இருந்தால் தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியும். 21ஆம் வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். 99 வயசில் ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. அப்போ தேவன் வாக்கு பண்ணினதை அவர் நம்பினார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை, என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அது உண்மை, அது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், உண்மை ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பிரதர் சொன்னது போல் 40 இடத்துல அந்த கீழ்ப்படுதலை கொடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் மோசே என்ன செஞ்சார், அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ எங்கும் அவர் உண்மையிலவராக இருந்தார். தேவன் மோசையை குடித்து எபிரேயரில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நானும் என்ன செய்யணும், அடிச்சோட நானும் ஆண்டவரை பின்பற்றி வரேன். பரிசுத்தவான்களுடைய வார்த்தையில் நானும் விசுவாசிக்கிறேன். அந்த ஆவியை நான் விசுவாசிக்கிறேன். நான் எந்தெந்த இடத்துல நான் கீழ்ப்படியாமல் நான் இருக்கிற நேரத்தில் நான் கீழ்ப்படி விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியில் என்ன செய்யணும், இன்னும் நான் ஊற்றப்படணும் ஆண்டவரே. எனக்கு இந்த அபிஷேகம் எனக்கு போதாது. நான் இன்னும் என்ன செஞ்சேன், தேவனோட வாக்குத்தத்தங்களை இன்னும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்போ அதில் என்ன செய்யணும், மனதை வச்சு அதுக்காக என்ன செய்யணும், போராடணும். ஆண்டவரே, எனக்கு அன்பு பத்தாது ஆண்டவரே, அன்பு வேணும் ஆண்டவரே. காண்கிற சனுடத்தில் நான் அன்பு கூறாமல் காணது எப்படி அன்பு கூற முடியாது. நான் கிரிகையினாலும் நான் வார்த்தைனாலும் சொல்லிட்டு நான் என்ன செய்ய முடியாது. நான் தேவனுடைய அன்பை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாக்கா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லா சகோதரர்களையும் நேசிக்கணும், அன்பு காட்டணும். எனக்கு ஏற்ற ஒரு சிலரை மட்டும் நான் அன்பு கூறுறது அது பொய், அது அன்பு கிடையாது. தேவன் வெறுக்கிறாரு. அப்போ காண்கிற சனோடத்தில் நான் அன்பு கூறும்போது தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன்.
அப்போ யோவான் அப்படி தான் சொல்கிறாரு. ஓசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறேன், என்னுடைய மகத்துவங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அநித்தியமான காரியங்களாக என்ன செய்கிறாங்க என்றாங்க. இப்போ தேவனுடைய வசனத்தை வந்து நான் எந்த அளவுக்கு நான் வாசிக்கணும், ஆண்டவரே நேசித்து வாசித்து அதை அப்படியே என்ன செய்யணும், வாழ்க்கையில் நான் விரும்ப அப்படியே நான் என்ன செய்யணும், அதோடு கூட நான் இணைஞ்சு வாழணும். இந்த முத்துக்குயில்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு படம் போட்டிருக்கு. அந்த படத்தினால தான் நான் ஈர்க்கப்பட்டேன். அப்போ அந்த முத்துக்குயில் புஸ்தகத்தில் வந்து அந்த படத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட அந்த வயிறையும் அப்படியே தங்க நகையெல்லாம் அப்படியே கொட்டி குமிஞ்சு என்ன செஞ்சுட்டு கிடக்கு. அப்போ அவர் பார்த்து அப்படியே திகச்சு போய் அந்த புஸ்தகம் இருக்கிற பார்த்து அவர் திகச்சு நிற்கிறாரு. இப்போ தேவனுடைய வசனங்களை குறித்து நான் எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், அப்படி தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நெருங்கி போகணும். ஆண்டவரே இன்னும் அறியணும், ஆண்டவரே இன்னும் நான் மனம் திரும்பணும், ஆண்டவரே இன்னும் உமக்கா நான் வாழணும், ஆண்டவரே இன்னும் நான் செய்யணும், ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யணும், ஆண்டவரே எங்கள் ஆவியில் வந்து ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்க, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு விடுதலை ஆறணும், எனக்குள்ளே ஒரு அக்கினி என்ன செய்யணும், பற்றி பிடிக்கணும், ஆண்டவரே எந்த நபரு கிடையாது அந்த நபரை எனக்குள்ளே உருவாக்குங்க, ஆண்டவரே சிறுபாபிலே உன்னோட காய்களை திடப்படுத்து அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ எனக்குள்ளே தேவனுடைய அக்கினி எனக்குள்ளே என்ன செய்யணும், ஒரு மாற்றத்தை உண்டாகும் போது அதை மற்ற மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாகும். தோற்றத்தின்படி என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதலாவது பாத்திரத்தை வெளிப்புறம் கிடையாது, உள்புறத்தை சுத்தம் பண்ணுங்க, அது கொள்ளையினால் அநீதினால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வெளிப்புறத்தையே என்ன செய்கிறீங்க, சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போ தேவனுடைய வசனத்தை வந்து நான் வாசிக்க என்ன செய்யுது, அது என்னை பரிசுத்தப்படுத்துது. ஆண்டவரே வான பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யுது, ஒளி போகுது. நான் சின்ன விஷயத்தில் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, அநேக காரியங்களை என்ன செய்கிறீங்க என்கிட்ட கேட்குறீங்கப்பா, அநேக விஷயங்களை என்ன எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் எஜமானுடைய வேலையை அறிந்து தன்னை வந்து ஆயத்தப்படுத்தாத மனுஷன் மேலே அநேக அடிகள் வருமா, அவன் சோம்பேறியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சோம்பேறியாக இருக்கிறான், அவனை கைகாலை கட்டி அழுகையும் தூக்கி போடுங்க. அப்போ எஜமான் வேலையை அறிஞ்சு அதற்கு நான் வந்து என்னை ஆயத்தம் இல்லைனாக்கா எனக்கு ஐயோ ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில் நான் அதிகமாக இருக்கணும், ஆண்டவரே கவனமாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், ஆண்டவரே இதனத்தோடு வாழணும், ஆண்டவரே ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் இதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இங்கே நம்ம சர்ச்சில் வந்து மதிய மீட்டிங், காலை மீட்டிங் முடிச்சு மதிய மீட்டிங் வைப்பாங்க. அதில் வந்து பிரதர் அப்போ வந்து ஃபேமிலி மீட்டிங் சொல்லி ஃபேமிலிக்கெல்லாம் ஃபேமிலியை பூரா வர சொல்லி அவங்களுக்கு வந்து வசனம் கொடுப்பாங்க, ஃபேமிலிக்குரிய காரியங்களும் பேசுவாங்க. அதுபோக நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனத்தை படிச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நானும் அந்த வசனங்களை வந்து கொண்டு போவேன். கொண்டு போய் ஆண்டவர் சொன்ன இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிவதில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை அது ரொம்ப கவனமாக இருந்து அதை ஒரு புள்ளி எந்த இடத்துல கூட அந்த புள்ளி வைக்கணும், புள்ளி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனித்து படிப்பேன். அப்படி வந்து சர்ச்சில் வந்து பிரதர் வந்து அந்த அந்த மதிய மீட்டிங் முடிஞ்சோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுத்து அதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. நானும் கவனமாக இருந்து ஆண்டவர்கிட்ட அந்த படிச்சிருந்ததை மறுபடியும் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை வந்து ஃபுல்லாக எழுதுவேன். எந்த இடத்துல புள்ளி வைக்கணுமோ எந்த இடத்துல கரெக்டாக அதை எல்லாம் கரெக்டாக எழுதி வைப்பேன். அப்போ பிரதர் வந்து எல்லாத்துக்கும் மார்க்கு போட்டு 10க்கு 10 மார்க்கு எனக்கு சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் எப்படி ஒரு புள்ளியோடு விடாமல் கரெக்டாக வைத்து எழுதுறீங்க. இப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது, அது ஒளியாது. அப்போ அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக அந்த காலங்களில் ரொம்ப கவனமாக இருந்து படிக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். இப்போதும் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நம்ம வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, வானம் பூமி படைத்த தேவன் முதலாவது ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அந்த ஆதாம் வந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படி இல்லாமபடி அவன் மனைவி சொன்னபடி போனதுனால 2 பேரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்படி எனக்கும் தேவன் எனக்கு நடந்த எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவோ சூழ்நிலைகளை எனக்கு அனுமதித்து என்னுடைய முதலாவது மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தொழில் ரீதி, என்னுடைய சரீர ரீதியில் எல்லாவற்றிலும் எனக்கு வந்தது சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு செடியாகவும் கொடியாகவும் இருந்தார். ஆண்டவரே நான் உண்மையிலே நிலைத்தில்லைன்னா, நான் தனியாக இருந்தேன்னா நான் கருகி செத்து போயிடுவேன். ஐ ஹெல்ப் மீ.
நீ எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரே அந்த கொடியில் சார்ந்து கொள்வேன். அப்போ தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு, அவர் வார்த்தை என்ன சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் கீழ்ப்படியணும். அவரோட என் மனைவி அவங்க அப்பா சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா மனைவி பிள்ளைலாம் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டோம். இல்லை நான் தேவனுக்கு தான் முதலாவது நான் கீழ்ப்படுவேன், அப்புறம் தான் தேவன் கொடுத்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் தேவன் தான் கொடுத்தார். நான் உங்களுக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும், தேவனுக்கு தான் நான் கீழ்ப்படிய முடியும்னு சொன்னேன். அப்போ அவங்க நாள் வரைக்கும் அவங்க அனுப்பலை. அப்போ தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக மனைவி பிள்ளைய தேவன் கூட்டி சேர்ப்பார். ஆனால் காணாத தேவனை நான் விசுவாசிக்கிறபடினால் அவர் உண்டு என்று நான் விசுவாசித்து சொல்கிறேன். வேதத்தில் ஒரு ஒரு வசனம் இருக்குது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆனால் தேவன் இணைத்த அந்த உறவை மனிதனுக்கு பிரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நான் விசுவாசித்து தேவனுக்கு முன்பாகவும் விசுவாசித்து என் மனைவி பிள்ளைகளே தேவன் என்னை கூட்டி சேர்ப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை நான் எப்போதுமே சார்ந்து கொள்வது உண்டு, ஆலயத்துக்கு வருவது உண்டு. தேவனுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவர் வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்பட்டு நடக்கணும் அப்படின்று எனக்கு ரொம்ப அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நேசம். இன்னமும் தேவன் அதிலிருந்து, அந்த அன்புலேருந்து, யார் தேவனில் அன்புலேருந்து பிரிப்பவன், கஷ்டமா துன்பமா வியாவலமா, இல்லை எதுதான் எங்கள் தேவன் அன்பு பிரிக்க முடியாத அந்த நிச்சயத்தை தேவன் எனக்கு அந்த கிருபையும் அந்த நிச்சயத்தை தந்து அவர் அன்பிலே நிலைத்திருக்கும்படி செய்த கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் 15 அதிகாரத்தில் கூட இயேசு ஆண்டவர் சொல்வார், 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். பிதா என்னிலும் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதா கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படி இயேசு ஆண்டவர் சொன்ன அவர் வார்த்தையின்படி, அவர் வார்த்தையிலையும் அவர் அன்பிலையும் தேவன் நிலைத்திருந்து என்னை தொடர்ந்து நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள்லாம் சொன்ன வார்த்தைகள் போல நியாயப்பிரமாணத்தில் ஒரு உறுப்பாவது அழிந்து போகிறதில்லை. தேவன் அவருடைய வார்த்தையை எல்லாத்துக்கு மேலும் கனம் பண்ணி வச்சுருக்காரு. அது வசனம் அடிக்கடி நம்மளுக்கு நினைப்பூட்டிகிட்டே இருக்குது. இதே திருப்பி பேதுரு அவர் 2வது எபிஸ்டில் எழுதுகிறப்ப திருப்பி நினைப்பூட்டி 3வது அதிகாரம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவார். அந்த முதல் 2 வசனங்கள் நான் படிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனங்களில் எப்படி கடைசி காலங்களில் அந்த வார்த்தையை நீர்த்து போக பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பார். நான் ஆரம்பத்தில் கிறிஸ்டியனாக இருக்கிறப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம் அந்த இடம். ஏன்னா அதுக்கு அடுத்த அது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். கடைசி காலத்தில் தன் சுய இச்சைகளில் இருக்கிறவங்க தேவன் எங்கே வருவார்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு. அதே மாதிரி எல்லாம் நடக்கிற வண்ணமாக தான் நடந்துகிட்ருக்கு, இதில் எங்கே ஸ்பெஷலாக என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுப்புவாங்கன்னு அதிலே சொல்லுவார். அது எப்படின்னா, அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பும் சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்றே சொல்லுவார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் நிறைய நேரம் விசுவாசத்தை இழந்தவனாக போயிருந்திருக்கேன். ஒரு ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு உலகத்தை ரொம்ப உத்து பார்த்து என் மாம்ச வழிகளில் நடக்கிறப்ப, வார்த்தைகள்லாம் ஒன்றும் இல்லை, அது நடக்கிறது நடந்துட்டுருக்கு, ஆண்டவர் அவர் பாட்டுக்கு ஓரமாக இருக்கார் அப்படின்ற மனப்பான்மை எனக்கு வந்தது உண்டு. ஆனாலும் தேவன் என்னை கிருபையை ரட்சித்தார். நிறைய இடங்கள் அந்த விசுவாசத்தை எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார். அதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து நடக்கவும் கிருபை செய்தார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்பணிந்து நடக்கிறத என்னுடைய சொந்த அனுபவத்தில் 2 விதமாக இருந்திருக்கு. ஒன்று, இவ்வளோ கஷ்டமானதுன்னு எதையுமே ஃபீல் பண்ணாமல் நிறைய இடங்களில் கீழ்ப்படிஞ்சு அதை தாண்டி நடக்க முடிஞ்சிருக்கு. அதை யோசித்து பார்க்கப்போ எனக்குவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஒத்துக்கிட்டோம், இதில் எப்படி நம்ம
இது ஒரு நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம இதை ஏற்றுக்கவே மாட்டோம். இது எப்படி கர்த்தர் சொல்கிறாரு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஆச்சரியம், அந்த அன்பு வந்து நெருக்கி ஏவுறப்ப அது பாரமாக தெரிஞ்சதே இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் நான் சுயத்திலையும் மாம்சத்திலும் பலம் கொண்டவனாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காலங்களும் இருந்திருக்கு. அப்போ என்னென்னா, நான் தேவனை ஓட்டி பார்க்காம என்னுடைய சுயத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் நிறைவேற்றுறதுக்கான வழியை எங்கேயாவது தேடுறவனாகவும் இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் இருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனாலும் தேவன் வந்து நிறைய வசனங்களினாலும் பாடல்களினாலும் இதனாலும் எனக்கு நிறைய விதங்கள் நினைப்பூட்டி என்னை மனம் திரும்புவதுக்கு எதுவாக நடத்தியிருக்காரு. இதுலேயும் பேதுரு வந்து கடைசி 17-18 வசனங்களில் திருப்பி எழுதுவார். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த வார்த்தைகள் அவருக்கு பேதுரு இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்லுவார். தேவன் வந்து திரும்பி வருவார் அப்படிங்கிற, அவர் மகிமையில் வெளிப்படுவார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த விசுவாசம் எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு தொலைநோக்கு உற்றுப்பார்வையாக பார்க்குற எனக்கு ஒரு இது இருந்ததே கிடையாது. ஆனாலும் தேவனுக்குள்ளே அந்த அவர் சொல்கிறது போல் அந்த கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட ஜெபம் பண்ணி அவரோட தனித்திருந்து வளர்ந்த வளர்ப்பிலும் அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. இன்னுமே அது முழுமையாக அடைஞ்சிருக்கேன்னா நான் அப்படி அடைஞ்சது மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பகுதியில் இன்னும் நான் தேறி வர வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. தேவன் வருகிறார், அவர் வருகை ஆவலாக எந்த சூழ்நிலையும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பங்கு எப்போதும் எனக்கு இருக்கணும், இல்லை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். தேவன் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு கர்த்தர் கிருபை புரிவார். புதிய உடன்படிக்கையினுடைய அந்த சாரமே நாம் இன்று கேட்ட இந்த செய்தியின் சாரம்தான். அது என்னவென்றால் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பது. மொத்தமாக 10 கட்டளை கொடுக்கும் பொழுது இட்ஸ் பிக், பெரிய ஒரு கட்டளையாகத்தான் அது கொண்டு வந்து தந்தது. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்கின்ற பெரிய பெரிய கட்டளையாக இருக்கும் பொழுது ஆண்டவரோ அதை எப்படி ஒரு லகுவான ஒரு சுவிசேஷமாக கொண்டு வந்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சுவிசேஷம் என்று சொல்வது அதுதான். நற்செய்தி என்று சொல்கின்ற அந்த பகுதியிலேயும் இந்த ஃபுல் ஆஃப் குட் நியூஸ் எல்லாமே நல்ல செய்திகள். ஒன்றாயிலும் அது நல்ல செய்தி என்று இல்லாமல் துர்ச்செய்தியாக இருப்பதே இல்லை. ஒரு ஆழமான சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒரு சபையாக இருந்தாலும் அந்த ஆழமான சத்தியங்களாக அது இருந்தாலுமே கூட இட் இஸ் வெரி சிம்பிள், லகுவானது என்று தான் அவர்கள் சொல்லுவார்களே அல்லாமல் அது ஒன்றும் கடினம் என்று சொல்ல மாட்டார்கள். ஜனங்கள் உருவாக்கி வைத்து கொள்கின்ற பெரிய மலைகளை என்று வைத்து கொண்டு அதிலே முன்னால் அந்த விசுவாசம் இல்லாதபடினால் அதை போக மாட்டார்கள். நமக்கும் அந்த சின்ன விசுவாசத்தை வைத்து கொண்டு அந்த கொஞ்சத்தை வைத்து அந்த மலையை நாம் அகற்றிவிட்டு நாம் போகிறோமே, அந்த ஜீவனுக்கு போகிற அந்த வழியிலே நடக்கிறவர்கள் சிலர் என்று இருந்தாலும் அதை உடனே கஷ்டம், இந்த வாழ்க்கை ரொம்பவும் சிரமம் என்று அர்த்தத்தை வைத்தால் அதை அவர் சொன்னார். அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்பதுதான். அவர்களுக்கும் அந்த பெரிய மலை போல் வந்திருந்தாலும் நான் கற்றுக் கொடுத்த அந்த சின்ன பகுதி இருக்கிறதே, இஃப் யூ மஸ்டர்ட் சீட் ஃபெய்த், அந்த கடுகளவு விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை வைத்து நீங்கள் ஜெயித்து விட முடியும் என்று சொன்னாரே பாருங்கள். இஸ் இன் ஒண்டர்ஃபுல். ஆச்சரியம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரு பெரிய அந்த காட்டத்தி மரம், அது நாட்டு மரம் கிடையாது, காட்டு மரம், அப்படியே அது பின்னலாக இது சூழ்ந்து கொண்டு அதை இடத்தை அடைத்து பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை, இப்படியெல்லாம் இனி போக முடியாது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் யூஸ் யுவர் வேர்ட் ஆஃப் ஃபெய்த், உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்ன என்று அவர் சொல்லுவார்? இட்ஸ் அ மஸ்டர்ட் சீட் ஃபெய்த். அது கொஞ்சம் அந்த கடுகளவு அளவு உள்ள விதை தான் என்று அவர் சொன்னார். 20 ஹேவ் தான் அதை வைத்திருக்கவில்லையா? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? நாம் கிருபையினாலே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். தேவ கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. உங்களிடத்தில் விசுவாசம் இருந்து தானே ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ த சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் டோன்ட் யூ ஹேவ் தட் ஃபெய்த்? இந்த விசுவாசம் இல்லையா? விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர் கேட்கும் பொழுது பெருசெய்தை அவர்கள் கேட்டார். வர்த்திக்க பண்ணுவது என்று சொல்வது, அட்டேங்க அப்போ அந்த மனுஷன் இப்படி செய்கிறான், இந்த மனுஷன் அப்படி செய்கிறான் என்று இந்த உலகத்தில் உள்ள
இந்த அற்புதங்கள் அல்லது சுகமாக்குற அந்த ஊழியங்கள் இதெல்லாம் பெருசு பெருசாய் தோன்றும் பொழுது அதுபோன்ற பெரியதை எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வந்ததெல்லாம் வாட் யூ நீட் இஸ், உங்களுக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் மஸ்டர்ட் சீடு ஃபெய்த் இன் லைஃப், உங்கள் ஜீவியத்திற்கு வேண்டியது. சுகமளிப்பதோ அல்லது அற்புதங்கள் செய்வதோ என்று சொல்வது அது ஒரு வரம். காட் கேவ் இட் அஸ் எ கிஃப்ட். அது வரமாய் தந்தது தான். ஜீவியம் என்று சொல்வதற்கு த வெரி எசென்சியல் திங் த ஃபெய்த். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் ஃபெய்த். ஊழியத்திற்கு வேண்டும் 100% அது வர வேண்டும். ஆனால் ஜீவியமாகி அந்த பாத்திரத்திலிருந்து நிரம்பி வெளியேறதானே அல்லாமல் நீங்கள் ஜீவியத்தில் அதை சிசிரவாய் வைத்து கொண்டால் ஆண்டவர் அதை மறுக்கிறார். அதை எப்படி மறுப்பார்? கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அவருடைய ஜீவியத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே ஆவிக்குரிய கனிகள் இருப்பதில்லை. ஆகவே அவர்களை கனிகளை பார்த்து நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? முதலாவது அந்த விசுவாசத்தினுடைய பங்கு என்னவென்று சொன்னால் லைஃப், என் ஜீவியம்தான். அந்த ஓவர் ஃப்ளோயிங் லைஃப், அந்த ஜீவியத்தினுடைய நிறைவினால் வருகின்ற அந்த வரமாக இருந்தால் தட்ஸ் ஓகே. அதை ஆண்டவர் பயன்படுத்துவார். எப்படி அவர் பயன்படுத்துவார்? அதை மாத்திரமே வைத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதை போல் பயன்படுத்தி ஒரு 100 அந்த தோட்டாவை போட்டுக்கொண்டு அடித்து விட்டால் அந்த கொக்குவை அவ்வளோ கொக்குவை அடிக்கும் பொழுது ஏதோ 1-2 செத்தவுடனே ஆகா எங்களுக்கு வரம் இருக்கிற என்று சொல்கின்ற ஒரு கூட்டத்திலே போய் போலியாய் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஆகா வரம் என்று. அல்லது அவர்கள் மேடையிலே காட்டுகிற இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் அவள் மேலையில் காட்டுகின்ற என்னென்னமோ நடக்காதவனை கூட நடக்கிறதை போல் காண்பித்து கொஞ்சம் நேரம் வைத்து கொண்டு போவதெல்லாம் நாம் பார்க்கவில்லையா? அதுபோன்று மக்களுக்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்துகின்ற அவருடைய ஊழியங்கள் எல்லாம் பார்த்தாலே நன்றாய் தெரியும் அது ஒன்றும் நிஜமாய் நடந்ததில்லை என்று தெரியும். அஃப்கோர்ஸ் ஒரு சிலரே ஆண்டவர் இரக்கம் கொண்டு அவர் ரட்சித்திருப்பார். அவர் மோசேயை எப்படி அவன் கோவப்பட்டு அந்த கண்மலையில் அடித்தாலும் கூட அந்த தண்ணீர் வரத்தான் செய்தது. அதுபோல் தவித்து போய் வந்திருக்கிற சில ஆத்துமாக்களை ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சுகப்படுத்தியிருக்கக்கூடும். அதை நான் மறுக்கவில்லை. ஆகிலும் ஒன்றுமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகிலும் அவருடைய மெய்யான அந்த விசுவாசத்துடைய வடிவாய் வடிந்து வருகிற ஒரு பகுதியாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு கிஃப்டை கொடுத்து வரத்தை கொடுத்து வரும் பொழுது என்ன நடந்திருக்கும் என்று தெரியுமா? என்ன நடந்திருக்க வேண்டும்? அவரிடத்தில் வந்த அனைவரும் சுஸ்தமானார்கள். பல்வேறு வியாதியஸ்தர்களை அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். வியாதியஸ்தலை ஆன இந்த பிள்ளைகளை தன்னுடைய சிறு பிள்ளைகள் அவர் பாதத்தில் கொண்டு வந்து தூக்கி வைத்து போட்டால் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி போட்டு அவர்கள் வந்து விட்டால் போதும் சுகமாக்கிவிடும் என்று வரும்பொழுது he healed them all. எல்லோரையும் அவர் சுகப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. தேட் இஸ் த ரியல் கிஃப்ட். பெரிய கூட்டத்தை நாம் கூட்டி அவர்கள் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்றால் இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால் இயேசுவை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு அங்கே அவரை அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஹூஸ் ஃபெய்த்? நாட் திஸ் மேன். இந்த மேடையில் இருக்கிறவன் தன்னுடைய வரத்தை பெரிதாய் வைத்து அவன் பேசி கொண்டிருக்கிற அந்த பகுதி அல்ல. அந்த பகுதியை வைத்து அவர் செய்தார். இந்த பில்லிகிராம் உடைய குருசைடு எல்லாம் வெரி ஜெனியூனாக இருப்பதற்கு காரணம் மனிதன் என்பதில் எவ்வளவு தீவிரமாய் தன்னுடைய கிட்டத்தட்ட 100 வயது ஆன அந்த காலங்களிலுமே கூட அவர் பிரசங்கித்து எத்தனை பேரையும் மனந்தபதிலுக்கு கொண்டு வந்தார். தட் இஸ் த ரைட் பாத். ஜீவியத்திற்கென்று திருப்புவது ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். ஆனால் இங்கே அவர்கள் எப்படியோ சுகமானார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனை அவர் சுகமாக்கினார் என்று இருக்கத்தானே செய்கிறது. ஹீல்தம் ஆல் என்று காணப்படுகிறதாம், அங்கே இருப்பதே இல்லையே. நான் விடாப்படியாக அந்த நாட்களிலே எல்லா அந்த ஹீலிங் குர்ஸை எடுக்கலாம் நான் போவது உண்டு. நான் பார்த்து வருந்தி வந்ததெல்லாம் எத்தனையோ வீல் சேரில் வந்தவர்கள் நொண்டி வந்தவர்கள் அப்படியே தான் நொண்டி போவதை பார்த்து ஒரு ஓரத்தில் அந்த மீட்டிங்கிலே கொஞ்சம் முக்கியமான சில ஒரு பணி இருந்தாலும் கூட ஓரத்தில் நின்று வேதனை அடைவேன். ஐயோ இவர்கள் அதே போல் தானே திரும்பி போகிறார்கள் என்று ஒரு வருத்தம் உண்டாகும். ஆகவே வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபெய்த் ஃபார் யுவர் லைஃப்.
உங்களுடைய ஜீவியத்திற்கு தான் விசுவாசனுடைய முதல் பகுதி தொடங்கிறது. கிருபையினாலே, தெய்வ கிருபையினாலே, வித்தவுட் காட் there's நத்திங் தேர். தெய்வ கிருபையினாலே அவர் தன்னை அருளை உங்களை தன்னையே ஒப்பு கொடுத்திருக்காவிட்டால் எங்கே நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? தெய்வ கிருபை தான் த ஃபர்ஸ்ட் திங். ப்ளஸ் உங்கள் விசுவாசத்தை கொண்டு, அந்த பேசிலே நாம் வசிக்கிறோம் அல்லவா, உங்கள் விசுவாசம், தெய்வ கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதே போன்ற விசுவாசத்தை கொண்டு தானே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் கரங்களை தூக்குங்களேன். ஆல்மோஸ்ட் 90% என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படியானால் அந்த விசுவாசத்தில் ஒரு எவ்வளோ விசுவாசம் இருந்து விட்டு போட்டும், கடுகள விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டும்? எஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷம் என்னவென்று தெரியுமா? யூ ஆர் சேவ், ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னுடைய பிள்ளையாக மாறினவர்கள். டோன்ட் யூ ஹேவ் தட் ஸ்மால் மஸ்டர்ட் சீட் ஃபெய்த்? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டதெல்லாம், அவர்கள் ஆண்டவர் புத்தி சொன்னதெல்லாம், நோ, விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நீங்கள் பெருசாக எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு இருக்கிறது அந்த கடுகள விசுவாசத்தை வைத்து நீங்களே போய் அந்த விசுவாசத்தை வைத்து, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை வைத்து உங்களுக்கு தடையாய் வருகின்ற இந்த மலைகளை பார்த்து, உங்களுடைய குரலான பாதை என்று அவர்கள் எண்ணிக்கொண்ட அந்த இடத்துல வருகிற மலைகளை பார்த்து, இது புறப்பட்டு சென்று நடுக்கடலை விழுமென்றால் விழுமென்று ஆண்டவர் சொன்னார். கட்டத்தை மரம் பிடுங்கப்பட்டு அப்படியே நடுக்கடலில் விழுமென்றால் விழுந்துவிடும். ஏதோ ஒரு மார்க்கத்தார் சஞ்சீவி மலை என்று ஒரு சின்ன ஒரு மலையை தூக்கி கொண்டு ஏதோ ஒரு அனுமன் போய் பறந்து சுகம் கொடுத்தான் என்று சொல்வார்கள். இங்கே ஆண்டவர் சொல்வதெல்லாம் அது போன்ற புராணங்கள் அல்ல. நிஜமான உங்கள் வாழ்க்கையிலே யூ கேன் த்ரோ so many mountains, ஏராளமான மவுண்டன்ஸை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு வருவதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? கொஞ்சம், அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது இலகுவானது இல்லையா? கைக்கொள்வாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கைக்கொள்ளாவிட்டால் உங்கள் மேல் வருகின்ற ஒரு அக்னி என்று, தண்டனை என்று இருக்கிறதே, அது வைத்துத்தானே அதை கட்டளையாக இது இங்கே எழுதப்பட்டது. அந்த பரிசேயர்களும் அந்த வேதபாரர்களும் அந்த மூப்பர்களும் கையிலே வைத்திருந்த கல்லெல்லாம் வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது. அதை விபச்சாரம் செய்யாதிருப்பா என்று இருக்கிறபடி விபச்சாரம் செய்தார் பார்த்தீங்களா, இந்த வேத புத்தகத்தின்படி கல்லறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த பிக் கமாண்ட்மெண்ட், பெரிய கட்டளை ஒன்று இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோ he started with a small thing. ஒரு சின்ன காரியத்தை ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்? he gave them light. அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தாலும் தெரியும். அவர்களுக்கு அவர் ஒளியை கொடுத்தார். நான் உலகத்திற்கே ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றியவனுக்கு இடர் இல்லை என்று அந்த பெண் இருக்கும் பொழுதே அதை அவர் கூறுவார். வாட் த லைட் he gave, என்ன வெளிச்சத்தை கொடுத்தார்? நீங்கள் கல்லை வைத்திருக்கிறீர்களே, நான் பார்க்கிறேன், அங்கே பாருங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வெசித்தனத்தை என்று காட்டினாரோ இல்லையோ. புதிய உடன்படிக்கையினுடைய வெசித்தனம் என்று சொல்வது ஒரு சிறு இச்சையோடு பார்ப்பதை வெசித்தனம் பண்ணுவது. ஆகவே சட்டார் என்றவர்கள் தங்கள் வேசிகள், தாங்கள் விபச்சாரக்காரர் என்று தெரிந்தவுடன் கிளை போட்டு விட்டார்களே பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தர வந்ததெல்லாம் நாட் அ பிக் திங், பெரிய காரியம் என்று அல்ல. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் வரிசையை அதை டைட்டில்லாம் பண்ணி, விசுவாசத்திற்குரிய பொருளை நான் எழுதுகிறேன் என்று சாப்டர் 1, சாப்டர் 2 எப்ரேல் சொல்லப்பட்டது என்ன, இங்கே இயேசு சொன்னது என்ன, மோசே சொன்னது என்ன என்று எல்லாம் பிரித்து காட்டுவதா ஒரு பெரிய ஸ்டடி வைத்து நடத்தியாக நான் வர்த்திக்க பண்ண முடியும்? ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி, ஏதோ ஒரு அவர்களை ஒரு ட்ரெயினப் பண்ணி 10 நாள் ட்ரைனிங் வைத்து அவர்களை விசுவாசிக்க வர்த்திக்க பண்ண முடியும்? நோ, he said ஸ்மால் திங்ஸ், சின்ன காரியம் வைத்து தன்னுடைய 100 பங்கு பலன் தருகின்ற வாழ்க்கையை அவர் சொல்லும் பொழுது, அதுவும் அந்த விதையை வைத்து தான் சொன்னார். ஒரு மனுஷன் விதைக்க சென்றான் என்று சொல்கின்ற அந்த பகுதியை போல், யூ ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் திங், ஒரு சின்ன விதையை வைத்து தான் தொடங்கும்படி அவர் சொன்னார். ஆகவே த காஸ்பல் இஸ் ஸோ சிம்பிள், மிக லகுவானது. யூ வில் ஃபைண்ட் இட் இஸ் நற்செய்தி, குட் நியூஸ் என்று கண்டுகொள்வீர்கள். எப்பொழுது கண்டுகொள்வீர் என்று சொன்னார்? நீங்கள் விசுவாசத்திற்கு வேண்டும். ஜீசஸ் brought that faithful in the small thing, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும் என்ற ஒரு நிலை. நான் என்னுடைய
ஒரு காலத்தில் நான் பிஸ்னஸில் இருந்து எத்தனையோ சில குறைபாடுகள் நிறைய பின்னி இருந்ததெல்லாம் இருந்த ஒரு காலங்கள், ஜெயிக்க முடியாது இருந்த சில காலங்கள். அந்த நாட்களிலே ஒரு முறை ஆண்டவர் இந்த சத்தியத்தை அன்றைக்கே எனக்கு பேசினார். அன்றைக்கே அவர் பேசின அந்த காலம் என்னவென்று என்ன தெரியுமா? ஐ வில் மேக் எவ்ரி திங் நியூ, எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவேன். த்ரூ ஆல் த திங், பழையெல்லாம் ஒழித்து விட்டு ஸ்டார்ட் எ நியூ திங், ஒரு புதிய காரியத்தை ஆரம்பி. எஸ், ஐ வில் டூ தேட். என்னுடைய கலாமிட்டிஸ், என்னுடைய தவறு, என்னுடைய மிஸ்டேக்ஸ், என்னுடைய பிளண்டர் எல்லாத்தையும் தூக்கி உருட்டி தள்ளிவிட்டேன். ஆண்டவர் இப்படி என்ன செய்ய வேண்டும்? ஃப்ரம் நவ் ஆன் பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். ஹல்லேலூயா. இவ்வளோதானா? எஸ், ஸ்டார்ட் லைக் தேட். இப்படி ஆரம்பி என்று சொன்னாரோ இல்லையோ, அந்த நாள் ஒரு பொன்னாள், என்னுடைய டைரியில் எழுதி வைத்த சுவிசேஷத்தின் நன்னாள். அன்று முதல் பழையதெல்லாம் மறக்க சொன்னார். கிறிஸ்துவுக்கு எல்லாம் புதிதாக என்னை விட்டுவிடு என்று சொன்னார். ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ் என்று சொன்னாரே பாருங்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் அது ஒரு நன்னாளாய் மாறி கொஞ்சம் கொஞ்சம் காரியத்திலே 100% உண்மையாக இருப்பதற்கு அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். அடே, வாட் கேன் ஐ டூ நவ்? டூ திஸ், இதை செய்து அவ்வளோ தானே, ஹல்லேலூயா என்று நான் செய்து விடுவேன். எல்லாமே சின்ன சின்ன காரியங்கள் தான், பெரிய பெரிய காரியங்களை வருவதில்லை. பின்பு ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் டுடே இஸ் சக்ஸஸ்ஃபுல் டே, வாட் அபவுட் த டுமாரோ? டோன்ட் பாதர் அபவுட் டுமாரோ. நாளை குறித்து என்ன செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சுவிசேஷமாக, வெரி குட், ஹல்லேலூயா. நாளை நான் நினைக்கவே போவதில்லை ஆண்டவரே, டுடே என்று ஆரம்பித்து பல்லாண்டுகள் இன்று வரைக்கும் கடந்து சென்று என்னுடைய ரட்சிக்கப்பட்டது 56 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த தீதியின் பாதையிலே நடந்தது எல்லாம் ஒரு 44 வருடங்கள் கடந்து விட்டது ஐயா. எல்லாம் இந்த ஸ்மால் திங்ஸ் ஆரம்பித்த ஒரு ஜீவியம் தான். இல்லை என்றால் தலையை பீத்து கொண்டு அதில் பாரமாக இருந்து, அட்டே எங்கப்பா இங்கே வந்து சபையில் கேட்டால் என்னமோ காம்ப்ளிகேஷனாக இருக்குது என்று பீத்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை நாம் பிரசங்கிக்கிறோம். அவிசுவாசம் கொண்டு அப்படி இருக்கக்கூடும். திரளான ஜனங்கள் 33,000 பேர் வந்து விட்டு கடைசியில் 300 பேர் தேங்கினதை போல் இருந்ததெல்லாம் என்ன காரியம்? எல்லாம் அவிசுவாசம் கொண்டு சொல்லிவிட எல்லாம் போகட்டும் என்று சொல்லி வைத்து விட்டார். பொக்கை வைத்தான் நான் இருந்திருக்க வேண்டும். விசுவாசம் கொண்டவர்கள் வரட்டும். கிதியோன் கவனம், அங்கே மீதியானவர்கள் அங்கே வெட்டுக்கிளியை போல் இருக்கிறார்களே, என்ன இது இவ்வளோதானே வருகிறான் என்று கேட்டுக்கொண்டு நிற்கிறாயே, இன்னும் குறைக்க வேண்டும். குறைத்து 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 33,000 பேரில் 300 பேர் தானே இருந்தார்கள். தட்ஸ் ஓகே, இருந்து விட்டு போகட்டும். ஹீ இஸ் கோயிங் டு பிரிங் ஏ குட் நியூஸ். ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்று சொன்னால், கத்தியும் கப்படாமல் ஒன்றும் இல்லை. ஒரு சட்டி, மண் சட்டி, அது வாங்குவதற்கு அந்த நாட்களில் 2 ரூபாயாக இருந்திருக்கக்கூடும். ஒரு தீவட்டி, இதை வைத்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி என்ன செய்யுங்கள், விசுவாசத்தோடு பொங்கல் என்றவுடன் போனார்களே பாருங்கள். அந்த விசுவாசத்தோடு போவதும், அதை அந்த மஞ்சட்டி, அந்த சட்டியை 2 ரூபா சட்டையை உடைப்பதும், ஒரு தீயை காட்டுவதும், அங்கே பெரும் யுத்தம் முழுவதும் ஒருவருக்கொருவர் உண்டு. அத்தனை வெட்டுக்கிளி போல் இந்த அத்தனை பேரும் செத்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. திரும்பி போனவர்கள் வெட்கமடைந்திருப்பார்கள். ச்சே, இவ்வளவுதான் யுத்தமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் ஜாயின் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் இன்று திருந்தினால் நல்லது தான். நீங்கள் பரத்திற்கு வந்த பிறகு காஸ்பல் சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர் உண்மையிலே நல்லவர். அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் பார்த்தால் பிரகாசமாக இருக்கிறார்கள். சூம்பி போய் சொருங்கி போயெல்லாம் இல்லை. கஷ்டப்பாடுபட்டு வந்தோம் என்றெல்லாம் இருப்பதே இல்லை. திஸ் குட் நியூஸ், ஐ லாஸ்ட் இட், இழந்து போனேனே என்று கவலைப்பட வேண்டிய இடம் வந்துவிடும். ஆகவே வாட் வாஸ் இந்த பாயிண்ட் என்று கேட்ட சத்தியத்தின்படி உண்மை என்னவென்று சொன்னால், பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இருப்பான் என்றால் தட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. இதுவரைக்கும் குழப்பம், வேதனை, அவர் அவிசுவாசம் என்றெல்லாம் வைத்து கொண்டிருந்தாயே ஒரு சகோதரா சகோதரி, அப்படி இருந்திருந்தால் ஹல்லேலூயா, காஸ்பல், ஜீசஸ் brought me the நற்செய்தி என்று அறிந்து எல்லாம் மூட்டை கட்டி என்ன செய்ய வேண்டும், அதை தூக்கி என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இயேசு நாமத்தினாலே அதை பாதாளத்தில் அவரில் போடும்படி ஒப்படைத்து விட்டு, அவர் அதை எடுத்து எங்கே போடுவார், சமுத்திரத்தின் ஆழத்தில் கீழே போட்டுவிட்டு, ஆண்டவரை, என்னை மன்னித்தவரை, புது வாழ்க்கை தொடங்கப் போகிறேன், எவ்வளோ சிக்கல், இதை வைத்து என்ன செய்ய போகிறோன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறேன், தூக்கி போடு என்று சொன்னேன். தூக்கி அவரிடத்தில் போட்டு விட்டால் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பிரித்து வைத்து விடுவார். தன்னுடைய கிருவை எவ்வளோ கொடுப்பார், வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ பெரிதோ அதுபோன்ற கிருவை கொட்டி வைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் எ நியூ திங். அந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இந்த மதியீனமாய் சில வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டே யோசித்து கொண்டே இருக்கிறார்.
நாளை வந்து விட்டால் அவருடைய சான்ஸ் எல்லாம் முடிந்துவிடும். ஆண்டவர் வந்து விட்டால், மரணம் வந்து விட்டால், there is no chance to repent. மனதிற்கு அங்கே இல்லை. பின்பு அவன் அந்த ஐஸ்வர்யவான் கதறியதை போல், ஐயோ எனக்கு ஒரு ட்ராப் எனக்கு இறக்கம் காட்டக்கூடாது என்று சொன்னார். நாட் ஈவன் 1 drop பிரதர், நாட் ஈவன் 1 drop now என்று ஆண்டவர் அன்று சொல்லிவிடுவார். இந்த நாட்களிலே அவருடைய இரக்கத்தை ருசிக்க வேண்டாமா? நீங்கள் மறித்து அங்கே உள்ளே போன பிறகுதான், நரகத்திற்கு போனவர் தான், வாட் அ ஒண்டர்ஃபுல் திங், அவருடைய மெர்சி எவ்வளோ வேண்டும் இறைவா, அந்த ஒரு ட்ராப் எனக்காக தாரும் என்று கேட்டபொழுது, நாட் ஈவன் 1 drop, ஒரு ட்ராப் மெர்சியோடு இல்லை என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். இன்று அவருடைய கிருபை இருக்கிறது, இன்று அவருடைய இரக்கம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி இருந்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? த பியூட்டிஃபுல் காஸ்பல், ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ், சின்ன காரியத்திலே உண்மையாக இருப்பது. ஹல்லேலூயா, திஸ் இஸ் த காஸ்பல், ஐ காட் இட். ஆகவே நான் இந்த சுவிசேஷத்தில் ஒரு 45 ஆண்டுகளாக, நான் 46 ஆண்டுகளுக்கு மேலே நான் நடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சில என்னை உற்று பார்ப்பார்கள். இவன் சோம்பி போயிருக்கிறானா, சுருங்கி போய் இருக்கிறானா, சிலுவை உபதேசம் தான் இவன் மேலான என்று கேள்விப்பட்டேன், இவன் இந்த சிலுவை உபதேசத்தில் நஞ்சு புஞ்சி போய் கிடக்கிறானா என்று அவர் பார்க்கும் பொழுது, they could not see nothing of that. ஒன்றை அவர் பார்க்க முடியவில்லை. I am a joyful Christian. I tell them different story. அது அவர்களை மயக்க வைத்து விடுகிறது. இன்று வரை நான் என்னுடைய சரீரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டதில்லை என்று சொல்லும்போது, இன்ஜெக்ஷன் போட்டது இல்லையா? வாட் ஹேப்பன்? த லார்ட் இஸ் மை ஹீலர். கர்த்தர் எனக்கு சுகமளிக்கிறவராக இருந்தார். இதுவரை நான் 1 மணி நேரத்தில் 1 ரூபாய் கடனே வாங்கினது இல்லையா என்றெல்லாம் ஒரு கேட்க இந்த மனுஷன் நற்செய்தியாய் நிறைந்திருக்கிறானே என்று தான் அவர்கள் வெட்கமடைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எண்ணுவதெல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்கின்ற இந்த அவரை போல், குருவை போல் பின்பற்றி அவரை சிலுவையிலே நடக்கின்ற வாழ்க்கை என்று சொல்லுவது ஏதோ கடினம், மகா கேடு, ஐயோ பாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மாந்தரை இன்று பாடல் நேரத்தில் நாம் பாடினதை போலவே அதையெல்லாம் அந்த அல்டிமேட்டமாய் நமக்கு காட்டுவதெல்லாம் அது என்ன பாடல் படித்த பாடல் பேர் என்ன? விந்தை கிறிஸ்து, எஸ், விந்தை கிறிஸ்து இயேசு நாதா என்று படிக்கும் பொழுது அந்த கோரஸ் என்ன வரும்? சுந்தரமிகும் இந்த பூமியிலே எந்த மேன்மை எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த உலகத்தில் வந்து இரட்சக பெருமான் இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டது. ரிஜெக்ட் பண்ணி அவரை கொலை செய்ய கொண்டு போய் இருக்கிறது. அதை பார்த்த உடனே அடடா, இந்த முழு உலகத்தையும் நினைச்சு விட்டார், புறக்கணித்து தள்ளி அவர் முழு உலகம் இவரை பகைத்து சிலுவை அறையப்பட போகிறாரே. ஆகவே நான் இவரால் ரட்சிக்கப்பட்ட நான் இப்படி என் கண்களை அவர் திறந்திருக்கிறார். இந்த சுந்தரம் மிகுந்த இந்த புவில் எந்த மேன்மை என்ன இருந்தாலும் அது விந்தை கிறிஸ்துநாதர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லிடுற அந்த காஸ்பல் இருக்கிறது. அழகுள்ள அந்த காஸ்பல் இட்ஸ் நாட் எ ஜாய்ஃபுல் சாங். அது மகிழ்ச்சி அடைந்து ஒரு சாங்கில் பாடல் இல்லையா? அந்த பாடலை அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? விந்தை கிறிஸ்தே சுனாதா உந்தன் சிலுவை என் மேன்மை. அப்படி இருக்க வேண்டும். அவன் அந்த சிலுவையிலே எங்கள் தலைவன், எங்களுடைய குருநாதர் இந்த உலகம் வெறுத்து, உலகத்தை அவரும் வெறுத்து தள்ளப்பட்டு, உலகத்தால் பயக்கப்பட்டு தனிமையாய் அவர் சிலுவை சுமந்து வெற்றி சிறந்து அந்த பாவங்களை உலகத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் வெளியே வந்தாரே. அந்த சிலுவையை கண்டவுடன் ஆஹா, என்னுடைய வாழ்க்கையும் இதே போல் இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகை துச்சம் என்று மதித்து இந்த சுந்தரம் அவன் காட்டினானே, இந்த சுந்தரம் என்றால் அழகு, அவன் இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இந்த பூமியை உலகத்தை பார், அழகுள்ள குளோரியஸ் ஒரு கணப்பொழுதிலே அந்த மகிமையை அவன் காட்டினானே, சுந்தரத்தை அவன் காட்டின அந்த உலகம் அதை அவர் மறுத்து வந்ததை எனக்கு ஊக்குவிக்கிறதையா. இந்த சிலுவையுடைய மேன்மை என்னவென்று சொல்லுவேன் என்று சொல்லுவதை எப்படி அவர் சொன்னார்? விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை என்று சொல்லுவதல்லவா காஸ்பல். சுவிசேஷத்தை அப்படி சொல்லியிருந்திருக்க வேண்டும். மற்ற இடத்துல பாய்ந்து வந்து அதை உள்ளம் பொங்க சொல்லுவதற்கு போய் தான் சுவிசேஷம், நற்செய்தி. நம்மிடத்தில் துர்ச்செய்தி என்று இல்லவே இல்லை. எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு விபச்சாரத்தை பிடிபட்ட, எவ்வளவு கொலை செய்து ஒருவன் வந்தாலும் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லுகின்ற, இயேசுவினை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அதெல்லாம் இவ்வளவு தப்பு செஞ்சிட்டீங்களா, ஐயோ போச்சடா உங்களுக்கெல்லாம் வர்றது கஷ்டம் என்று சொல்லுவதா? கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. எவ்வளவு புதிதாகும்? ஃப்ரம் டுடே, இன்று முதல் புதிதாகும் என்று சொல்லும் பொழுது ஜீசஸ் மேட் த காஸ்பல்
இயேசு சுவிசேஷத்தை மென்மையானதாய் சிம்பிளாய் வைத்திருக்க இந்த கிறிஸ்தவ ஜனங்களில் எப்படியோ தெரியவில்லை, அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி வைத்து விட்டார்கள். ஒரு இந்து வந்தால், ஐயா நான் விநாயகரை கும்பிட்டவன், நான் முருகனை கும்பிட்டவன், நான் பாதாள பைரவியை கும்பிட்டவன், நான் எப்படி ஐயா ரசிக்கப்பட முடியும்? இவ்வளோ கும்பிட்டவனா? கஷ்டமாப்பா கஷ்டம் என்று ஓரி அது என்ன நடந்தது தெரியுமா என்று அவர் கூற, அவன் ஆதாம் ஏவாள் கதையிலிருந்து ஆரம்பிக்க, அங்கே முள்ளையும் குறுக்கையும் விளைவித்தது என்று சொல்ல, பாவத்தினுடைய அகோரத்தை அவனை எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு வைக்க, இவனுக்கு ஏற்கனவே அதிலெல்லாம் கொஞ்சம் தான் செஞ்சிருப்பான். என்னென்னமோ இவன் கேள்விப்பட்டவுடன் மனந்தனமே ரட்சிக்கப்பட வேண்டிய ஆசையே இருக்காது. எப்படி தப்பித்து விட்டு போகலாம் என்று எண்ணுவான். பொய்யா நீ வைத்திருக்கிற ஏதோ நம்பி வந்தால், நம்பி வந்தேனே செய்யா நம்பி வந்தேனே என்று பாடி வந்தவனை பார்த்து சோக பாடலை பாட வைத்து, இப்படி போய் நம்பி வந்தேனே என்று அள வைத்து அவனை அனுப்பி வைத்து விடுகிறார். உங்களை நெருங்கினவனுக்கு சுவிசேஷம் உண்டா? சகோதரியே, யூ டோன்ட் ஹேவ் த பியூட்டிஃபுல் காஸ்பல். அழுக்கான காஸ்பலை வைத்து கொண்டு யூ டோன்ட் ஹேவ் த லைட் வெயிட், அந்த மென்மையான அந்த வெயிட்டை அல்ல. யூ brought the great weight. Come to me all you are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் வாருங்கள், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். என் நுகம் மெதுவானது என்று சொல்ல தெரியாமல் இப்படியா நாம் பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவது. கிறிஸ்து கொண்டு வந்த சுவிசேஷம் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், விருத்தியடைந்துதான் என்னமோ எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவரோ நோ கடுகளு விசுவாசம் இருந்தால் அட்டென்ஷனை அவர் திருப்பி இருக்கிறது. ஆண்டவரே, that's enough. Have faith in me. என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், ஏது உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பு ஆக என்று அவர் சொன்ன பொழுது, தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், பின்பு என்னிடத்தில் விசுவாசம். that's enough. உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு கலங்கி போயிருந்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைத்துவிடும், ஆறுதல் கிடைத்துவிடும். என்று கிடைக்கும்? படிப்படியாக கிடைக்குமா? ஆண்டவர் எப்பொழுதும் என்ன செய்வார்? அன்றைக்கு தான் பேசுவார், இன்றைக்கு அவர் தருவார். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம் என்று கொடுப்பார். ஐயா, டோன்ட் யூ பிலீவ் தேன்? அது விசுவாசிக்கல கேட்கும். எஸ், ஐ பிலீவ். உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறவர் தான் அவரை அவரை விசுவாசிப்பு. அவர் யார் என்று குருடன் கேட்டபொழுது, உன் கண்களை திறந்தாரே அவர் தான், நான் தான் அவர். அப்படியா? இது உடனே விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசித்தானே. அப்படி உங்களை அப்படி ஒரு கண் பார்வையை, கண் தெளிவை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்தி, திஸ் இஸ் ஜீசஸ் என்று சொன்னால் கட்டி தழுவி அவரை பின்பற்றி விட மாட்டானான். இது என் உபதேசம் ஐயா, நான் எங்கள் சபையில் கொடுக்குற உபதேசம், இது என்னுடைய சத்தியங்கள். அப்படியா? நான் நிறைய சத்தியம் வைத்திருக்கிறேன், வாரும் புத்தகமாக தருகிறேன், படித்து பாரும் என்று சொல்லுவதா உபதேசம்? இந்த யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. நிறைய புத்தகங்களை பார்த்தோம், ஐயோ என்னமோ இருக்கிறது போல் இருக்கிறதே என்று சொல்ல யாரோ ஒருவர், இதெல்லாம் என் உபதேசங்கள், என் சத்தியங்கள், புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் என்கிட்ட தான் இருக்கிறது என்று ஒருவர் மாரடித்து கொள்ள, ஐயோ இவ்வளவு புத்தகங்களை படித்தால்தான் விளங்கும் போலுக்கும் என்று அவன் என்னை கொண்டு வருவான். கேன் யூ நாட் ஷோ த கிரைஸ்ட், த சிம்பிள் கிரைஸ்ட் பிஃபோர் சம்படி? இந்த எளிய கிறிஸ்துவை அவர்கள் காட்டக்கூடாது. அவர் பூமியிலே வந்ததை, அவர் பெரிய குதிரையில் வந்து அவர் ஏரோதுடைய அரண்மனையிலே பிறந்திருந்தால் காட்டுவதற்கு கஷ்டம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு என்னையா கஷ்டம்? அல்லது இந்த உலகத்தால் பயக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிறைந்து சிலுவையிலே அவர் மரித்தாரே, அவரை கொண்டு வந்து காட்டுவதில் என்னையா கஷ்டம் இருக்கிறது? தி டோன்ட் ஹேவ் த காஸ்பல். நற்செய்தி இல்லை, துர்ச்செய்தி மாந்தர்களாய் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறார்கள். எங்கே அவர் நற்செய்தியை செய்தால் உங்கள் மூலமாய் 4 சிஸ்டர் வந்திருப்பார்கள், அந்த சிஸ்டர் மூலம் இன்னொரு 4 சிஸ்டர் வந்திருப்பார்கள், இந்த பிரதர் மூலம் 4 சிஸ்டர் வந்திருப்பார்கள். எல்லோரும் முன்பு காலத்தில் உங்களுக்குள் அப்படி இருக்கல் ஆகாது என்று சொல்வதை போல் எல்லாம் தனக்காகவே வாழ்வது, நல்லதொரு குடும்பம் நமக்காகவே நாம் வாழ்வது என்று இருக்கிறது. இல்லாமல் போங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவியல் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சுவிசேஷம் ஆண்டவரே என்று கேட்டால் என்னமோ ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். நோ, இருப்பதை கொடுங்கள் போதும், பிச்சை கொடுப்பதை போல் கொடுங்கள் போதும். மாந்தர்கள் எல்லாம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிச்சை கொடுப்பதை போல் இருப்பதை கொடுங்கள் என்று சொன்னால் இருப்பதற்கு ஒன்றுமில்லையே என்பதை போல் வாழுகிறார்கள். ஏனென்றால் இவருடைய சுவிசேஷம் காம்ப்ளிகேட்டட், ரொம்பவும் காம்ப்ளிகேட்டட். இட்ஸ் எ வெரி பேட் திங். அது போன்ற ஒரு பகுதியை வைத்திருந்திருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒங்கி வளர வேண்டும் என்று சொன்னால் எக்ஸசைஸ் தட் ஸ்மால் திங். சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து ஆரம்பிங்கள். உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கடகளவு விசுவாசம் வைத்து
நான் எல்லாம் எப்படி என்றெல்லாம் யோசிக்காமல் ஏதாவது ஒப்புரவாக வேண்டியதால் ஒப்புரவாகி ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்டால் கேட்கிறதை கேட்டு முடித்து விட்டு அதெல்லாம் அந்தரங்கத்தில் உள்ளதாம் செய்து முடித்து விட்டு ரைட் நான் இப்பொழுது நான் திரும்பி வருகிறேன், இந்த பிரச்சனையை இப்பொழுது நான் பார்க்கிறேன், பிரச்சனையே என்னை ஆழ்த்தி விடலாம் என்று எண்ணி என் ஜீவப்பாதையை அடைக்கலாம் என்று வருகிறாயா? இயேசு நாமத்தில் சொல்கிறேன், போ, என் கண்களில் முன்னால் நிற்கக்கூடாது. உன்னுடைய இமேஜினேஷன், உன்னுடைய தோற்றம், உன்னுடைய கற்பனை எல்லாம் பெரிய உருண்டை போல் தோண்டிக் கொண்டிருக்கிறது. அதை தூக்கி எறிந்து கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறேன். ஒரு கடுகளவு கூட என் முன்னால் சிறிய துளி கூட என் கண்களில் தோன்றக்கூடாது. கெட் அவுட் என்று சொல்லாது போய் நிற்க, நீங்கள் அதை முன்னால் நடக்க என்று வாழுகின்ற வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையிலே எத்தனை 100 மலைகளை தூக்கி எறிந்தேன். ஐ டோன்ட் நோ, சம்டைம் 500, 300, 800, 1000 இருக்குமோ என்று கூட தெரியவில்லை. so many times இந்த மலைகளை தூக்கி 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 போட்டிருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாம் என்னவென்றால் ஐ நோ தேன், என் விசுவாசம் விருத்தி அடைந்திருக்குது. ஒன்று தூக்கி எறிந்தால் அடுத்த முறை வரும்பொழுது மோர் தேன், அன்று நடந்தது அல்லவா என்று அவன் அடுத்த முறையில் அவன் ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ஸ், உண்மை அந்த நிச்சயம் உள்ளவனை அதை தூக்கி எறிய ஆரம்பித்து விடுவான். ஆகவே இந்த மத்தேயு அந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு தான் அவர் போதித்தார். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார். சீசர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரிய ஒரு தன்மை கொண்டவர்களாய் பெரிய ஆட்களாய் வந்தால் என்றெல்லாம் அர்த்தமல்ல. பட் they wanted to learn from Jesus. கற்றுக்கொண்டவர்கள் தான் சீசர். மாணாக்கர்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தால் என்றால் என்ன சொல்வீர்கள்? மாணாக்கர்கள் அது யாரடா அது என்று யோசிப்பீர்கள். சொல்லுங்கள், மாணாக்கர்கள் யார்? நாங்கள் தான் மாணாக்கர்கள். சொல்லுங்கள், ஹலோ, நாங்கள் தான் மாணாக்கர்கள். என்ன சொல்வீர்கள்? அவ்வளோதான், சிம்பிள். சீசல் யார்? த ஒன் ஹூ வாண்ட் டு லேர்ன், கொள்ள வேண்டும் என்று வந்தவர் தானியா. இவர் ஆரம்பிக்கிறதே மத்தேயு 5 தான். எங்கேயாவது அவர்களுக்கு போதித்தாரா? இப்பொழுதுதான் வந்து உட்கார்ந்துருக்கிறார்கள். உட்கார்ந்து அவர்களுக்கே நற்செய்தியை எப்படி போதித்தார் பார்த்தீர்களா? வெரி சிம்பிள். காஸ்ட்லி ஆனதோ வெளியே இருந்து வாங்குவதோ என்னமோ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவர் ஆட்டிடியூட், மனநிலையை, இந்த பி ஆட்டிடியூட் என்று சொல்கின்ற சில பகுதிகளை அவர் திறந்து காட்டுகிறாரே. எப்படி அவர் திறந்து காட்டினார்? ஆவியில் எளிமை உள்ளவன் பூ, இவ்வளவுதானா? நான் என்னமோ காஸ்ட்லியானு சொல்ல போகிறேன் என்று பார்த்தால் இவர் என்ன சொல்கிறார்? ஸ்டார்ட் வித் யுவர் பூவர். உன் ஆவியில் ஏழையாக இருந்தால் போதும், உனக்கு பரலோக ராஜ்யம் செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்படின்னா மற்றவர்கள் இதை பற்றி உங்களுக்கு விளங்கவில்லை. அவர் எல்லாம் தங்களை ஞானிகள் என்றும் பக்தர்கள் என்றும் தாங்கள் கோயிலுக்கு போகிறோம், தசமம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஆவியிலே பெருமை கொண்டவர்கள், அகங்காரம் கொண்டவர்கள். அப்படியா? நாங்கள் யார்? யூ ஆர் ஏ பூவர். உங்கள் ஆவியில் எப்படி இருக்கிறீர்கள்? பூவர். யூ ஆர் ஏ ரியலி பிளஸ்ட். பாவியாகி என்மேல் இரக்கமாக இருக்கும் என்று சொல்லுகிறவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரா? ஆண்டவரே, இன்னொருவன் எழுந்து நின்று ஆலயத்தில் எழுந்து நின்று நான் வாரந்தோறும் 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசமம் கொடுக்கிறேன், நான் அதோ வரும், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், அவனை போல் தவறு செய்யவில்லை, அந்த இருக்கிறான், அந்த தூரத்தில் இருக்கிறான் அந்த பாவி, அவனை போலும் நான் இல்லை என்று சொல்லுவனுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரா? யாரிடத்தில் நெருங்கி வருவார்? யார் நெருங்கி வர முடியும்? திஸ் இஸ் பூவர். இந்த ஏழைக்கு வந்து விட்டார். பாவியாய் இறக்கமாயிரும் மார்பிளே அண்ணாந்து பார்த்தான். இவன் சுற்றி பார்க்கிறான். இவனும் தேவனே பார்த்து விட்டான். அடித்தவனுக்கு சுசேஷத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார். இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று அவனை ஆசீர்வதித்தாரே பாருங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள். த ஆட்டிடியூட். உங்களுடைய ஆவிலே களங்கம் இருக்கக்கூடாதையா. பி எ புவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆல் த்ரூ யுவர் லைஃப். வாழ்நாளெல்லாம் இருங்கள். சங்கீதக்காரன் ஒரு முறை இவர் ஜெபித்த பொழுது அரசனாக இருந்தான். அரசனாக இருக்கும் பொழுது ஜெபித்த எந்த ஜெபம் தெரியுமா? அவன் ஆட்டிடைனாய் இந்த ஜெபித்த ஜெபம் என்று கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் என்றெல்லாம் முன்னால் வருவதெல்லாம் ஆட்டிடைனாய் இருக்க பொழுது ஜெபித்த சில அந்த வருகிறது. பின்பு வருகின்ற 34ஆம் சங்கீதம் வரும்பொழுது என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய கூக்குரலை கேட்டு எல்லா தீங்குக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். யார் கூப்பிட்டார்? பி எ புவர் பிஃபோர் காட். உங்கள் பார்வைக்கே நீங்கள் பெரியவனாக இருந்தால் அப்படியே தான் ஆலயத்திற்கு சென்று அங்கேயும் தேவாலயத்தை சுற்றி பார்த்து எல்லோரும் அண்டர்மைன் பண்ணி வைத்து குறைத்து வைத்து பார்த்துவிட்டு நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஊழியங்கள் எல்லாம் அவர் பிரஸ்தாபப்படுத்தி அந்த பையன் இருக்கிறான். அவன்
அவனுடைய பொருளாலும் நான் இல்லை, கெட்டவன் என்று நீங்கள் கூறி அப்படியே வந்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படி வருவது நல்லது தானே? பி எ புவர் மேன், ஏழையாக இருங்கள். அரசனாய் வந்த பிறகும் கூட கர்த்தர் தான் என் கோட்டை, கர்த்தர் தான் என்னுடைய கேடயம். அவனுக்கு கேடயம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய அந்த அந்த பட்டாள அந்த அறையிலே, போகிற அறையிலே கேடயம் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறது. இவன் என்ன சொல்கிறான்? நீரே என் கேடயம், நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய அரண், என் துருகம், நான் நம்பியிருக்கிறவர், நீரே நீரே என்று சொன்னதெல்லாம் என்னவென்று தெரியுமா? நீர்தான் எல்லாம். ஐ எம் புவர் மேன், நான் ஏழை என்று நிற்கிறானே பாருங்கள். டோன்ட் கோ டு காட் வித் ஹையர் ஸ்பிரிட். ஆவியில் நீங்கள் அப்படி உப்பி போய்விடாதீர்கள். ஐ எம் சம்படி, நான் மேன்மையானவன் என்று எண்ணாதீர்கள். பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், மனுஷருக்கு முன்பாக நான் சொல்லவில்லை. பிலாத்துக்கு முன்பாக நின்று அவர் பேசும்பொழுது, உன்னை நான் சில அறைய முடியும் என்று சொன்னபொழுது, உனக்கு என் மேலே அதை அறைவதற்கு உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்வது இருக்கிறதே, அது வேண்டும். அங்கே போய் ஏழையாக நிற்பதற்கு சிலர் கூப்பிடுவார்கள். அந்த ஏழையாக என்ன முன்னால் நெல் என்று கூட கேட்பார்கள். நோ, அது அல்ல. நான் பிஃபோர் மேன், தேவனுக்கு முன்பாக ஐ எம் ஏ புவர் மேன். கோ அண்ட் டெல் ஜீசஸ். ஒரு ஸ்மால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனையை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? ஐ எம் புவர் மேன், ஹெல்ப் மீ, நீரென்றி எனக்கு கதி இல்லை. கொஞ்சம் கடையம் வைத்திருக்கிறேன் என்று கேட்டேன். நான் தான் கடையத்தை வைத்திருந்தாலும் என்னவென்று கடையம் என்று சொன்னேன்? கர்த்தரின் கடையம், நீரே கடையம் என்று தானே சொன்னேன். கொஞ்சம் பணம் இருக்கிறதே என்று கேட்டால், இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் இருக்கு, நான் இப்பொழுது கொஞ்சம் அதிகம் செலவு வருக்கான சில காரியங்களை சொல்லி கேட்கிறேன். ஆகிலும் இந்த கொஞ்சம் பணம் எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை. உன் சம்பளம், அதை நான் ஆதரவாய் எண்ணதே இல்லை ஆண்டவரே என்று எல்லாவற்றையும் டிஸ்மிஸ் பண்ணி ஐ எம் ஏ புவர் மேன். இன்று அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்கின்ற அந்த ஆவியிலே உள்ளான அந்த பகுதியை அவர் சொல்ல தொடங்குகிறார். எங்கே தொடங்குகிறார்? ஸ்பிரிட். எங்கே சொல்லி தொடங்குகிறார்? உங்களுடைய ஆவி. உங்களுடைய பணத்தை கேட்டாரா? உங்களுடைய பணத்தை பார்த்து, நீ ரொம்ப ஏழையாக இருக்கிறாய், என்ன நீ ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டாரா? அல்லது ஒரு ஸ்கூட்டர் கூட இல்லை, சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறாய், நீ எல்லாம் எனக்கு வேணுமா, கொஞ்சம் போப்பா என்று அவர் கேட்டாரா? அவர் கேட்டதெல்லாம் தி வெரி சிம்பிள் ஸ்பிரிட். மனுஷனைத்தான் அவர் நேசிக்கிறார். அவனை பார்த்து, ஆவியிலே தரித்திரமாய் இருக்கிறவன் பாக்கியவான், அவன் விரும்புவான், பரலோக ராஜ்யத்தையே அவனுக்கு கொடுத்து விடுவார். பரலோக ராஜ்யத்தை ஒரே நாளில் தருவதில்லை. பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் மனுஷன் ஏமாற்றி கொண்டு வாழ்கிறான். அந்த வளர்ச்சியெல்லாம் முதலாவது அது வேர்விடும். அந்த வசனத்தில் வேர்விட்டு அது முளைக்கும். ரெட்டை இலைகளை 2 இலை அங்கே துளிர்க்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் வளர வேண்டுமே. எங்கேயும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறார்கள். பாதியிலே they became rich. வந்தபடினாலே பாதியிலே நின்று போனார்கள். பின்பு அவர்கள் வளர்ந்ததே போல் வளர்ந்தாலும் முள்ளும் குறுக்கும் சேர்ந்து வளர்ந்து விட்டது என்று மாறிவிட்டு போகிறது. அங்கே முள்ளும் குறுக்கும் அவர்களை நெருக்கி பலன் கொடுக்க முடியாதபடி வளர்ந்தே திருவோம் என்று என்ன, அது வளரவே கூடாது என்று என்ன, இது எல்லாம் போட்டு நெருக்கி போட்டு விட்டதே. ஏன் அவர்கள் நெருக்கி போடப்பட்டார்கள்? தி சிம்பிள் காஸ்பல் தி லாஸ்ட் இட். தாங்கள் பெற்றவுடன் பெரிய ஒரு கடினமான காஸ்பலை போல் பெற்றதை போல் மாற்றிக்கொண்டார்கள். தங்களுடைய சொந்த கணவனுக்கும் மனைவிக்கு சொல்வதை கூட, திஸ் இஸ் பயங்கரமான காஸ்பல், இது அறியாது இருக்கிறாயே மூடனை என்று சொல்வதை போல் தன்னுடைய கணவனுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்வதை போல் மாற்றிவிட்டார்கள். டோன்ட் டூ தென் சகோதரிகளே. ஜீசஸ் brought காஸ்பல். சொல்லுங்கள், சுவிசேஷம். சொல்லுங்கள், சுவிசேஷம் வைத்திருக்கிறீர்களா? சண்டே கிளாஸில் அந்த நாட்களே நாங்கள் பாடுவோண்டு. மிட்டாய் வாங்கலையோ தம்பிமாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தங்கைமாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்ன மிட்டாய்? பெத்லகேமில் பிறந்த மிட்டாய், மெத்தபுமே சிறந்த மிட்டாய், நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய், நான் உனக்கு சொல்லு மிட்டாய். அப்படி மிட்டாய் கொடுப்பதை போல் இருக்க வேண்டும். இது செய்ய முடியாதா? இதை செய்து வாழ்ந்திருந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் உள்ளதிலிருந்து கொடுங்கள், பிச்சை கொடுங்க என்று கேட்டால் பிச்சை கொடுப்பதற்கு கூட உள்ள என்ன இல்லை, காலனா இல்லை என்று வைத்து கொண்டிருந்தால் எப்படி? மேக் இட் சிம்பிளாக வைத்து அவரை ஸ்வீட்டாய் காட்டுவதற்கு பழகுங்கள்.
வாட் இஸ் த சீக்ரெட் ஃபார் யுவர் திஸ் திங் தேட் திங் என்று கேட்டவர்களுக்கெல்லாம் ஐ ப்ராட் ரொம்ப நேரம் ஆகுமே, பரவாயில்லை, எவ்வளோ நேரம் உங்களுக்கு கேட்க முடியும், ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடித்து விடுகிறேன் என்று நான் விலைக்கு சொல்கிறேன். ஒரு சொன்ன நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கிறேன் என்று கேட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து சொல்லத்தான் செய்கிறேன். மிட்டாய் நிறைய வைத்திருக்கிறேன், வாரி வாரி அவனுக்கு கொடுத்து அவன் கேட்கிற அளவுக்கு திங்கிற அளவுக்கு கொடுத்து விடுகிறேன். பரலோக ராஜ்யத்தையே நான் கொடுப்பேன் என்று சொன்னவருக்கும் பொழுது நான் பெற்ற சுவிசேஷத்தை கொஞ்சம் சாக்லேட் டின்னை ஓப்பன் பண்ணி கொடுப்பது எனக்கு என்ன கஷ்டமா? த காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். உங்கள் ஆவிலே தரித்திரமாக என்ன, நீங்கள் பணக்காரராக வர வேண்டும், படித்திருக்க வேண்டும், பைபிள் வாசிக்க தெரியுமா, ஐயோ படிப்பறியவில்லை, உணவுக்கெல்லாம் காஸ்பலை போய் தொலையும் என்றால் சொல்ல வேண்டும். பேதுரு என்று ஒருவன் இருந்தானையா, அவன் மீன் பிடிக்கிறவன், அவனோடு என்ன அறியாதவன், படிப்பறியாதவன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பாலர்களுக்கு விளங்கும், கல்விமான்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது என்று சொன்னார். வாரும் உண்மை போலவர் தான் கர்த்தர் விரும்புவார் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? யாராக இருந்தாலும் என்ன, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன, காஸ்பல் யூ பிரிங் ஏ சிம்பிள் காஸ்பல். எளிய அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்வது கஷ்டமா? ஆகவே அந்த ஆட்டிடியூட் எல்லாமே இங்கே அவர் சொல்ல வருகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், என்னபடி இருக்கிறாங்க, என்ன துயரத்தோடு இருந்தாலும் வாருங்கள், உங்களுடைய துயரத்திலே அவர் ஆறுதல் தருவார் என்று சொல்லுங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியம். எல்லாமே இன்னர் 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 தான், உள்ளே தான் இருக்கிறது. அவர்கள் பூமியை அவர் சுதந்திரித்து கொள்வார்கள். என்ன சாந்த குணத்திற்கு பூமியை சுதந்திரிக்க முடியுமா? இந்த பூமியிலே சுதந்திரிப்பார் என்றது பூமி ஒரு நாள் அதை மாற்றம் அடையும் பாருங்கள். அந்த நாட்களில் நீங்களும் அங்கே இதை சுதந்திரிக்கிறவர்களாய் பூமியிலே ஒரு பார்ட்டை எடுக்கிறவர்களாய் நீங்கள் வர முடியும். நீதியின் மேல் பசிதான் உள்ளவர்கள். நீதி என்பதும் இன்னர், அதுவும் உள்ளே தான் இருக்கிறது. இரக்கம் என்பது இன்னர், இருதயத்தின் சுத்தம் என்று அதை இருதயம் என்று அவரே சொன்னார், அது இன்னர். சமாதானம் என்பது இன்னர். நீதியின் மேல் இவ்வாறு வாழ்வதனால் ஏற்படுவதற்குரிய சில துன்பங்கள் வரும், அதுவும் அந்த துன்பங்களை பரலோக ராஜ்யத்துக்குரிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பதும் அது இன்னர். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்கள் இன்னர் லைஃபை, புது வாழ்க்கையை வாழும் பொழுது பயக்கப்பட்டாலும் நீங்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதுவும் பாக்கியமாக எத்தனை பாக்கியத்தை சேர்த்துக்கொண்டே போகிறார். ஆரம்பத்திலேருந்தே பாக்கியம்தான். அவை எளிமை பாக்கியம், துயரப்படுவது ஆறுதல், சாந்த குணம் பாக்கியம், பாக்கியம் 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 பாக்கியம். உங்கள் பயத்தால் கூட நீங்கள் யார் தான், யூ ஆர் ஏ பிளஸட் மேன் என்று அவர் சொன்னாரே. முழு பரலோக ராஜ்யம் உங்களுக்கே கிடைத்துவிடும் என்று சொன்னாரே. இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? ராஜ்யத்தின் சுவிசேஷம். நாங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் என்று ஒரு புத்தகத்தில் எழுந்து என்னதான் எழுதுகிறான்னு பார்த்தால், எங்கேயோ கொண்டு போய் நம்மளை மலை உச்சிக்கு கொண்டு போகிறார், கீழே இறக்குறார், திடீர் மலை உச்சிக்கு கொண்டு போகிறார், கீழே இறக்குறார், எங்கெங்கோ ராட்டினத்தில் ஏற்றி விடுகிறார். கிருகிரு என்று வந்தோட இது ராஜ்யத்தின் சுவிசேஷமே இல்லை ஐயா என்று நான் வைத்து விட்டேன். எது ராஜ்யம்? இதுதானியா தேவராஜ்யம். தேவராஜ்யத்தை கொடுப்பதெல்லாம் இன்னர், ஸ்மால், ஆர்டினரி திங், நாட் லேர்னிங் many things. இயேசு போதித்தான், எஸ் அவரும் போதித்தான், நானும் போதிக்கிறேன், எஸ். பட் இட்ஸ் a simple gospel. இட்ஸ் a beautiful, அழகுள்ள காஸ்பல். சுவிசேஷத்தை பிரசங்கிகளுடைய பாதங்களை பாருங்கள், எப்படி இருக்கிறதா, எப்படி இருக்கிறது? இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிகளை பாருங்கள், மனுஷரை பாருங்கள், உங்களிடத்தில் சுவிசேஷம் கேட்க வந்தவரை பாருங்கள், உங்கள் அண்ணாவை பாருங்கள், உங்களுடைய சித்தப்பாவை பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களை பாருங்கள். அழகுள்ள பாதங்களை வைத்த போய் சுவிசேஷம் சொல்கிறார்கள். டங் டங் என்று நடந்தவர் போதை பார்த்தாலே ஓடி விடுவான் போல் இருக்கிறது. அரக்கன் வருவதை போல் அவர் வந்து சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறோம் என்று ஆரம்பித்து விட்டாலே பிச்சு பிடுங்கி ஓடி விடுகிறார்கள். அவளோடு கனிவாய் அவர்கள் பேசி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லவோ, உங்களை யாராவது குற்றஞ்சாட்டினார்களா? அவன் நிறைய குற்றஞ்சாட்டின. நான் குற்றஞ்சாட்டுவதே இல்லை. ஒரு புதிய காஸ்பல் கொண்டு வந்திருக்கிறேன், தட் வில் பிளஸ் யூ என்று சொல்லுவதோ, வியாதிப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவை அன்புள்ள கர்த்தராய் சொல்லுவதோ, இது எப்பொழுது வந்த வியாதி, அது 6 வருஷம் இருக்குது. அப்படியானால் இது ஏதோ ஒரு துர்க்கணத்தினால் வந்த வியாதியாக இருக்கும், பேயினால் வந்த வியாதியாக இருக்கும் என்று இவர்கள் ஆரம்பித்து பேயை ஓட்டுவதற்கு வருவதை போல் ஆரம்பித்து ஓட்டம் பிடித்து, வேண்டாமப்பா நமக்கு இருக்கிற கோடாங்கியே போதும், இவன் கொண்டு ஒரு புதுசாக ஒரு கோடாங்கியை தூக்கிட்டோம் என்று எண்ணி இப்படியாக கொண்டு போய் சுவிசேஷத்தை வழங்குவார்கள். காஸ்பல் இஸ் a sweet one. அது இனிமையானது, அழகுள்ளது. They bring it in a beautiful way. அப்படி கொண்டு வந்து தர வேண்டும். அல்லேலூயா. அதுபோல் அவர் கூறி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷத்தை அவர்கள் பெறுவதற்கு ஆயத்தமாக இருந்ததே அந்த பூவர் எளிமையே என்ற இந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கிறதையா.
அவர்களை வைத்து தான் இந்த பூமியை உப்பாய் அவர் மாற்ற அவர் விரும்புகிறார். பின்பு அவர் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மலையில் உள்ள பட்டணத்தை போல் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று அவரை வைத்து பேசுகிறார். எல்லாம் என்னவென்று சொன்னால் சிம்பிள் காஸ்பல், எளிய சுவிசேஷத்தை இயேசுவிலிருந்து கற்றுக்கொண்டார்களே நற்செய்தி, அதை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். பின்பு ஆண்டவர் அங்கு சொல்லும் பொழுதுதான், வான பூமி ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணங்களில் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாயிலும் அந்த பாலமுருகன் சொன்னதை போல் ஒரு புள்ளி ஆகிலும் என்ன செய்வதில்லை, எழுத்தின் ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றாயிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். ஆகவே இந்த கற்பனைகளை அவர் எப்படி தான் அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், சிறிதானதொன்று என்று ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார்? சிறிதானதொன்றை நீங்கள் மீறி மனுஷருக்கு நீங்கள் விசாரம் செய்யாதிருப்பா என்று பெரிதாய் கொண்டு வந்து வைத்து விடார்கள். அந்த வேதபாரர்களைப் போலவே பிறரை குற்றஞ்சாட்டுவதற்கு ஏதாவது கொண்டு வந்து வைத்தவர்கள் போல் மாறிவிடார்கள். அப்படி இருதயத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை போக்குவதற்கு முயற்சிக்கின்ற இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். என்ன சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார்? கேட்டீர்களே, நீங்கள் கொலை செய்யாதிருப்பாக என்பதும் கொலை செய்கிறவன் என்று கேட்டீர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? நான் சொல்கிறேன், உங்கள் சகோதரனை பார்த்து முட்டாள் என்று கூட சொல்லிவிடார்கள். கோபித்து கொள்வன் நியாயத்திற்கு ஏதுவாக இருக்கிறான். உள்ளே வருகின்ற கோபம் இருக்கிறதே, ஸ்டார்ட் வித் தட் ஆங்கர். கோபம் வரும் பொழுதே நினைச்சு விடுங்க, அதையெல்லாம் சரி செய்து விடுங்கள். நீங்கள் கொலை செய்த பிறகு கோர்ட்டுக்கு நிற்பதில்லை, அதற்கு பயந்து இருக்கிறீர்களே, நான் சொல்கிறேன், அதுவே கோர்ட் என்று எண்ணி விடுங்கள். இருதயத்திலே கோபம் வந்து விட்டால் அதை கலைந்து விடுங்கள். அப்புறம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் எப்படி இருப்பீர்கள்? அநேகத்தில் உண்மையாக இருப்பீர்கள். வாழ்க்கை என்ன நடப்பதில்லை? கொலையே நடப்பதில்லை. இந்த காலங்களிலே நான் இந்த வாட்ஸ்அப்பில் என்னமோ வருகிறது, நியூஸில் நிறைய வருகிறது. அந்த சினிமா துறையில் விபச்சாரம், டாக்டர் அந்த என்னது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் விபச்சாரம், அந்த மெடிக்கல் காலேஜில் விபச்சாரம், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம். மூடி மறைத்து அவர்கள் தங்கள் சிவிலைசேஷனை நாகரிகத்தை வைத்து மூடி மறைத்து அவன் வாழுகிறான். அதுபோன்று என்ன செய்வது? நடப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கம்பீரத்தை ஒரு உள்ளத்தில் வைத்திருந்திருக்க வேண்டாமா? ஓ கர்த்தாவே, இந்த சின்ன சுவிசேஷத்தை நான் நம்பி வாழ்ந்ததுனாலே என் வாழ்க்கையிலே விசித்தனம் இல்லையா? கலகம், கொலை, சண்டை, மூர்க்கம் என்று வந்ததில்லையே. காரணம் என்னவென்றால், இந்த சிறிதானதை நான் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். இவர்களோ இந்த பகுதியில் அவர்கள் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், they don't obey it. கீழ்ப்படியாமல் வைத்து கொண்டு, கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பெரிதை பெற்று பேசுவார். பெரிதானதொன்றை பேசிக்கொண்டே இருந்து பெரிதானதாய் ஒன்றை காட்டி சின்னதை கூட பெரிதாய் அதை காண்பித்து சிறிதானதையா இந்த இருதயத்திலேயே கோபத்தை நிறுத்திவிட வேண்டாமா என்று அவர் கேட்பார். இதெல்லாம் நாம் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் அதில் அவர் கடைசியாக இந்த 27ஆம் சந்தியாக கடைசி அல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதே. நான் சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு அந்த பார்க்கிற அந்த இருதயத்தை அவளோட விபச்சாரம் செய்யறதுன்னு ஏன் எண்ணக்கூடாது? இதுதான் உண்மையப்பா. தேவ சித்தம் என்று இருக்கிறதே, பழைய ஏற்பாட்டில் கட்டளை என்று இருக்கிறதே, கட்டளை மிஞ்சி போய் வருவதற்கு தண்டனை. இங்கேயோ தெய்வ சித்தம் என்ன தெரியுமா? இருதயத்திலேயே இச்சிக்கக்கூடாது என்பதானப்பா தெய்வ சித்தம் என்று தெய்வத்தினுடைய விருப்பத்தை அப்படி அவர் வாழ்ந்து அவர் மடியிலே இருந்து செல்ல பிள்ளையாய் இருந்து அவர் பியூட்டிஃபுல் காஸ்பலாய் லகுவாய் கொண்டு வந்து வைப்பது ஆச்சரியம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் 100 விபச்சாரம் செய்தவர்கள இருந்திருக்கக்கூடும். 100 விபச்சாரம் செய்தால் இருக்கும் பொழுது என்னிடத்தில் வந்தாய் அல்லவோ, இப்பொழுது உன் பாவல் மன்னிக்கப்பட்டதோ இல்லவோ, இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள். உன்னுடைய வாழ்க்கையை லகுவாய் மனமுள்ளதாய் மாற்றிய இடம் எங்கே தெரியுமா? இருதயம்தான். அங்கே ஒரு பெண்ணை தொடாமல் வாழ முடியும். ஸ்மால் பார்ட், அந்த சின்ன பகுதியை நீ வைத்து அந்த என்ன வரும்பொழுது அதை அங்கேயே நீ தள்ளி வைத்து இருதய கதவை நீ மூடிவிட்டாலே போதும். என்ன வருவதில்லை. 100 விபச்சாரம் செய்தவனாச்சே, தேட் இஸ் பாஸ்ட், கடந்தது. இனி முதற்கொண்டு பாவம் செய்யாது என்று நான் சொல்லுவதெல்லாம், விபச்சார பெண்ணை விபச்சார ஸ்திரியை சொல்லுவதெல்லாம், இனி பாவம் செய்யாது என்று சொல்லுவதெல்லாம் இந்த இன்னர் ஆக்ட். அவர்களை பார்த்தாங்களா, வேதபாரர்கள் கையில் இருந்த கல் போட்டுவிட்டு போனார்களே, பார்த்தியா? விபச்சாரத்தை கண்டிக்க வந்ததை போல் வந்தவரிடத்திலே
உள்ளே இருக்கிற விபச்சாரத்தை காட்டினுடன் ஓடிவிட்டார்களே. திஸ் இஸ் வெரி சிம்பிள். உன் வாழ்வை வாழ வைப்பார். அந்த எண்ணம் வரும்பொழுதே அதை நீ தகர்த்து எறிய வேண்டாம். அதை அப்புறப்படுத்தி இதய கதை மூடு என்று சொன்னார். உங்கள் இதய கதை உங்களிடத்துலாம் இருக்கிறது. யூ கேன் க்ளோஸ் இட். யூ நீட் பவர். ஆஃப்கோர்ஸ் வல்லமை வேண்டும். அந்த வல்லமை எங்கேருந்து பெற வேண்டும்? காட் சென்ட் திஸ் கிஃப்ட். அந்த வரத்தை, பரிசுத்த வேண்டிய வரத்தை அவர் கொடுக்கிறார். உன்னை உன்னதத்தின் பலனால் என்ன செய்யப்பட்டு தரிப்பிக்கப்பட்டு எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சியிலாக இருப்பீர்கள். மோசைக்கு அல்ல. மோசைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் எத்தனை பெண்களையும் நீங்கள் இச்சிக்கலாம், மோகிக்கலாம். அவர்கள் அவருடைய த ஹேண்ட் வாஸ் வித் இன்னசென்ட் பிளட் என்று எழுதியிருக்கிறது. இன்னசென்ட் பிளட் என்றால் அவர்களுக்கே தெரியாது. உள்ளே விபச்சாரம் செய்து கழுத்தை முறித்து அவரை கொலை செய்திருப்பார்கள். அப்படியோ இருதயத்திலேயே கொலை செய்த இன்னசென்ட் பிளட்டுக்கு உரியவர்கள். கர்த்தாவே சேமி ஃப்ரம் த இன்னசென்ட் பிளட் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். எனக்கு என்ன ரத்தம் தமிழில் எப்படி வருகிறது? ஆங்கிலத்தில் படி என்னவென்றால் இன்னசென்ட் பிளட். அந்த பிளட் அவனுக்கு தெரியாது. அவன் உள்ளே அந்த பெண்ணை உள்ளே வைத்து கொண்டான், இந்த ஆடவனை உள்ளே வைத்து கொண்டான். அவனுக்கு தெரியாது. அவன் இன்னசென்ட். அவனை உள்ளே வைத்து பிழிந்து எடுத்து உரித்து அவன் விபச்சாரம் செய்கிறானே. அந்த விபச்சாரத்திலேருந்து அவர் விடுதலை பண்ணிவிட்டார். பின்பு எப்படி அவன் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் விபச்சாரர்கள், இந்த நடிகர்கள் எல்லாம் விபச்சாரம், நடிகை எல்லாம் விபச்சாரம் என்று எப்படி பெருசாக வருகிறதே. இது போன்ற எப்படி ஏன் நேர்ந்திருக்க முடியும்? இன்னவர் ஒரு காலம் நேர்ந்திருக்காது. திஸ் இஸ் பியூட்டிஃபுல். அழகுள்ள வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற இருதயத்தை பரிசுத்தமாக்குகின்ற, தேவன் வாசம் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை அல்லவோ என்றெல்லாம் வருகின்ற இந்த ஸ்மால் 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 திங்ஸை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து என்பவர் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள் என்று சொல்வதெல்லாம் தே ஹேட், வெறுக்கிறார்கள். யூ லவ் தம், அவளை நேசிங்கள் என்று சொல்வதும் பியூட்டிஃபுல், வெரி சிம்பிள். அன்பு கூறுவது என்று சொல்வது பாட்டுக்கு அல்ல. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்று சும்மா பாட்டி இருக்கவே அன்பே இல்லை. இனி எங்கே நீ அதிகமாக அன்பு கூற போயிருக்க? எல்லாம் பாட்டு, சும்மா பாட்டை நீங்கள் மீனிங்ஃபுல்லாக படித்திருக்க வேண்டாமா? நான் எத்தனை பாடல் உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். அவ்வப்பொழுது அந்த பாடல்களை நான் தியானத்திற்கு போகும்பொழுதெல்லாம் இட் கம்ஸ் அவுட். அங்கே உள்ளே இருந்து வெளியே வரும். அப்படி ஒரு இனிய இன்பத்தை அங்கே அந்த நேரத்தில் படிப்பது அவ்வளவு நலமாக இருக்கும். ஏனென்றால் தட் ரிலேட்டட் டு மை லைஃப், என் ஜீவனோடு தொடர்பு கொண்டு பாடலாய் வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் நாம் கேட்டதே போல் சுவிசேஷம் சிம்பிள், நற்செய்தி எளிமையானது. சொல்லுங்கள், அந்த ரகசியம் என்ன? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் போதும். எவ்வளோ போதும்? அந்த நற்செய்தி என்ன? விசாரணை செய்யாருப்பா என்ற பெருசு அல்ல. இருதயத்திலே அந்த கதவை மூடிவிட்டால் போதும். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். அதிகத்தில் அவன் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. அவன் முன்பாக வந்து ஊர்வசியின் டான்ஸ் ஆடினாலும் என்ன நடந்தாலும் அவனை அசைக்க இயலாது. நான் எங்கே இருந்து உண்மையாக இருந்து பழகியிருக்கிறேன். இருதயத்திலே யூ கேனாட் நாக் மை டோர். என் இருதயத்தின் கதவை தட்டி என்னை திறக்க வைக்க இயலாது. களமெல்லாம் பூட்டி வைக்கப்பட்ட துருப்பிடித்து போனதை போல் கிடக்கிறது இப்பொழுது. அதை போய் இப்பொழுது நான் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி உனக்காக திறக்க வேண்டும், ஊர்வசியை சென்று வா என்று அவன் அனுப்பி வைத்து விடுவான். ஏதோ தேவர்களுக்கு முன்பாக ஆடியதான் தேவர்கள் அந்த ஊர்வசி பின்னால் போனார்களாம். அது வேணாலும் நீ செய். நாட் மீ, ஐ எம் ஆர்டினரி மேன், பட் ஐ பிலாங் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குரியவன் என்று வாழ வேண்டாமா? அதுபோன்ற ஒரு எளிய சுவிசேஷத்தை பெற்று வாழுங்கள். போங்கள், போகிற இடங்களெல்லாம் இயேசுனுடைய நற்கந்தத்தை வீசுங்கள். பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிற அவர் யார் ஏதோ ஒரு சபைக்கு போயிடுறார், தட்ஸ் ரைட். ஆனால் நீங்கள் அந்த மனத்தை பெற்றீர்களே, கொடுத்தீர்களா? அவருக்கு எடுத்து சொன்னது உண்டா? இருந்தால் தானே கொடுக்க முடியும். பெற்றீர்களா? அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த எளிய ஒரு சுவிசேஷத்தை, பியூட்டிஃபுல் காஸ்பலை, அழகுள்ள காஸ்பலை, அந்த நற்கந்தம் நிறைந்த அந்த காஸ்பலை தொடர்ந்து அவளுக்கு கொடுத்திருந்திருக்க வேண்டாமாம்? அது போன்ற ஒரு சமயம் மாற வேண்டும். நாம் எல்லோரும் மாற வேண்டும். இவ்வளவும் பேசிவிட்டில் மாற வேண்டும் சொன்னோட எப்படிடா மாற வேண்டும் என்று இன்னும் மறுபடியும் என்ன செய்யாதீர்கள். பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாம் வைத்து விடாது. சரி, டைப் பண்ணும்பொழுது ஒரு கொஸ்டின் மார்க் போட சொன்னால் பெரிய கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். சரி, என்ன இப்படி பொருத்தமெல்லாம் போட்டிருக்கீங்கள், கொஞ்சம் குறைங்கள், இன்னும் கொஞ்சம் குறைங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட்டு குறைங்கள். எத்தனை ஃபாண்ட்டு? 15 ஃபாண்ட். ஐயோ 8 பாயிண்டில் வையுங்கள் என்று சொன்னவுடன் சின்ன கொஸ்டின் மார்க்காக தான் நான் அந்த டைப் பண்ணும் பொழுது அந்த கரெக்ஷன் பார்ப்பது உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே
இப்படி சொல்லி முடித்தாலும் கூட உங்களுக்கு என்ன கொஸ்டின் மார்க், நீங்கள் மாறுங்கள் என்று சொல்வதை பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்துவிட்டு போய்விடாதீர்கள். சின்ன கொஸ்டின் மார்க்காக தான் கேட்கிறேன். டூ தேட், அதை செய்து பாருங்கள், பலன் பெறுவீர்கள். ஏனென்றால் இயேசுவின் சுவிசேஷம் வெகு சிம்பிள். அது பாரமானதை அவர் சும்மா சொல்லியிருப்பார். சொல்லுங்களேன், நானே இருக்கிறேன், அவர் யோவான் அப்போஸ்தலனாகவே நான் வந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். யோவான் அப்போஸ்தலனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அப்படி இருக்கட்டும், அவர் தான், நான் தான். அவருடைய கற்பனைகள் பாரமானல் இல்லை சிஸ்டர் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் வந்து விட்டார் தாடி நிறையோடு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், மதுரை கிறிஸ்துவ ஐக்கியத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளை, அவருடைய சுவிசேஷம் ரொம்பவும் லகுவானது. ஐயோ, அவ்வளவு லகுவானது. நான் 100 வருடத்திற்கு மேல் வாழ்ந்து விட்டேன், அவ்வளவு லகுவானது என்று அவர் சொன்னால் என்று கேட்பீர்களா, கேட்க மாட்டீர்களா? இப்பொழுது அதே அப்போஸ்தலனாக இருப்பன போல தான் நானும் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் ஒரு முறை சொன்னார். ஆண்டவரே, இவ்வளோ நல்ல சுவிசேஷத்தை கேட்காமல் இருக்கிறார்களே, அவரை அனுப்பும். யோவான் அப்போஸ்தலன் கேட்டார், அவனால் அனுப்பல. அங்கே ஏற்கனவே யார் இருக்கிறார்? அங்கே ஒரு பிரதர் இருக்கிறார், இன்னொரு பிரதர் இருக்கிறார். அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் இல்லை தான். அவர் சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், யோவான் அப்போஸ்தலன் நீ சொன்னதற்காக நான் அனுப்பிவிட்டு கஷ்டப்பாடுபட்டு அனுப்பி வைத்து அவர் சொன்னாலும் இவன் டூப்ளிகேட்டாக இருப்பானோ, இது ஒட்டுத்தாடியோ என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள். ஆகவே நான் அனுப்பி வீணாகி போய்விடக்கூடாதப்பா, போய் என்று அவர் செட்டப் பண்ணி, அதை மனுஷனுடைய இருதயம் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அங்கே இருப்பவனை விசுவாசித்தால் விசுவாசிக்கட்டும். அவன் தான் அடித்து சொல்கிறானே, வாழ்ந்து தானே பிரசங்கிக்கிறான், அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் இல்லை தான். ஐயோ, அந்த 5 சகோதரர் என்ன ஆகுது? ஐ டோன்ட் நோ. அங்கே அவரிடத்துல போய் கேட்க சொல் என்று கதவை மூடி வைத்து விடுவார். அதுபோன்று இல்லாமல் ஒரு சீரும் சிறப்புமான ஒரு சுவிசேஷத்துக்குரியவர்களாய் சொந்தக்காரர்களாய் வாழ கடவோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு தேவரே நம்முடைய திவ்யமான சபையை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை தாங்கிய ஒரு நல்ல ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்கிறாங்க. நம்முடைய திருநாமத்தை எங்கள் மத்தியிலே மையப்படுத்தும். ஊன்ற கட்டியலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.